இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்க வேணாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பயம் அப்படின்ற உணர்வு கொஞ்சம் இருந்தாலும் இந்த வீடியோவை இப்போவே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க. இல்லை, நான் பயப்பட மாட்டேன், ரொம்ப தைரியசாலி, இந்த மாதிரி பேய் கதைகளை 100 பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உண்மையாகவே இந்த வீடியோவை உங்களால் ஃபுல்லாக கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தமிழ் சினிமாவில் சில படங்கள் வந்திருக்கு, திகில் படங்கள். அந்த படங்களுக்கான ப்ரமோஷன் ஒன்று பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த படத்தை யாருமே இல்லாமல் ஒரே ஒரு ஆளாக தியேட்டரில் பார்த்தா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி மாயா அப்படின்ற படம் கூட வந்திருக்கும், நயன்தாராது. இது முதல்ல ஹாலிவுட்டில் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் தமிழ்நாட்டிலையுமே நிறைய படங்கள், நானே சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன், நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படங்கள் வந்து அந்த அளவுக்கு பயமுறுத்துறதாகவும் திகிலூட்டக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு போட்டியெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இந்த கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். இதை உண்மையாகவே உங்களால் முழுசாக கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு தைரியசாலி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் வீடு தேடி வரும். ஓகே, சரி, நம்ம இப்போ படத்தோட கதைக்கு போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு 70 வயசுள்ள முதியவர் உச்சி வெயிலில் ஒரு தெருவில் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் கையில் ஒரு பேப்பரில் அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ட்டு விசாரிச்சுக்கிட்டே நடந்து வராரு. அப்போ அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க தூரத்தில் ஒரு வீட்டை கை காட்டி, அந்த வீடு தான் ஐயா நீங்கள் தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பொறுமையாக தாங்கி நடந்து அந்த வீட்டுக்கிட்ட வராரு. வீடோட கதவு வந்து மூடி இருக்குது. அவர் வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. ஒரு 2 காலிங் பெல் அடித்த பிறகு கதவை திறக்கிறாங்க. உள்ள ஒரு 45 வயது மதிக்கத்துக்கு ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே இவர் கேட்குறாரு, அம்மா குமாரோடைய வீடு இதுதானா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க கொஞ்சம் சோகமாக ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் பக்கத்து ஊரில் லைப்ரரியிலேருந்து வரேன், தம்பி அடிக்கடி வருவார், ஒரு புக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் அந்த புக்கையும் ரிட்டர்ன் பண்ணல, தம்பியும் வரல, 6 மாதம் ஆயிடுச்சுன்றதுனால நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் லைப்ரரியன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க உள்ளே வாங்கய்யா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே அவர் போன உடனே வெயில் தாங்க முடியாமல், பயங்கர வெயிலாக இருக்குமா, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இதோ ஒரு நிமிஷம் இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இவர் வந்து அவங்க வீட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு என்னம்மா தம்பி ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வீட்டோட சவத்தில் குமார் அவருடைய ஃபோட்டோ மாட்டப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கு. என்னன்னா, குமார் வந்து இறந்துருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த லைப்ரரியனுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. குமாரோடைய அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கி அவரோட கை வந்து அப்படியே நடுங்குது. அம்மா எப்படிம்மா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க சொல்ல அவர் அந்த தண்ணியை கூட குடிக்காம கீழே வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த பேக்ல இருந்து ஒரு டைரியை எடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட குடிக்காம அங்கேருந்து அந்த புக்கை மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு. அப்படி வேகமாக போகிறவர் ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரை பார்த்து கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு, இவ்வளோ பதட்டமாக ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாரு, என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஆனால் அதை படித்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் விழுந்து சிரிக்கிறாரு. அந்த லைப்ரரியனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. சார், நான் சீரியஸாக ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் சார் சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பியும் சிரிக்கிறாரு. அவர் சிரிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்டேயும் இந்த பேப்பரை காமிச்சு அவர் எழுதியிருக்க கம்ப்ளைண்ட்டை பாருங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து அப்படியே திரும்பி வெளியில் வந்துடுறாரு அந்த லைப்ரரியன்.
இப்போ தான் படத்தோடைய பேர் ரிவீல் பண்ணுறாங்க, சோழி பாட்டர். இந்த படத்தோட ஹீரோ பேர் கார்த்திக். தமிழ் சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்றது தான் கனவு, லட்சியம் எல்லாமே. வயசு 28 தாங்க ஆகுது. ஆனால் நாலேஜ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். நிறைய புக் படிக்கிறது, நிறைய படங்கள் பார்க்கறது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருக்காரு. எப்படியாவது ஒரு படத்தை வந்து நம்ம டைரக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகளும் எழுதி வச்சுருக்காரு. அவருக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட ஒய்ஃபோட நேம் வந்து நித்யா. நித்யாவுக்கு வயசு 26 தான். 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ரொமான்டிக்கான கப்பிள். வாழ்க்கை ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் தன்னோட லட்சியத்தின்படி முதல் படத்தை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்திக். அந்த சமயத்தில் தான் தமிழ் சினிமாவோட ஒரு ரெப்யூட்டடான ஒரு ப்ரொடியூசர் ராஜ்குமார் அவருடைய கான்டாக்ட் இவருக்கு கிடைக்கிது. அவரோட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாரு. அவர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு போய் உட்கார்றாரு. கார்த்திக் கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி லவ் ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை தான் கார்த்திக் வந்து ராஜ்குமார் கிட்ட நெரேட் பண்ணுறாரு. கார்த்திக் நெரேட் பண்ணுற விதம் ராஜ்குமாரை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுது. அவர் பார்த்த உடனே சொல்லிட்டாரு, தம்பி உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் நல்லா கதை சொல்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனாலும் அவர் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லவ் சப்ஜெக்ட்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை, எனக்கு ஏதாவது த்ரில்லிங்கா இல்லை ஹாரரா அப்படியே நொடிக்கு நொடி விறுவிறுவிறுன்னு போகிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு மூவி எனக்கு வேணும், அந்த மாதிரி கதைகள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே கார்த்திக் யோசிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், உங்கள் கூட நான் படம் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்ற வாக்குறுதியை ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ஒரு டைரக்டருக்கு இதை விட வேறு என்னங்க வேணும், அவ்வளோ சந்தோஷப்படுறாரு கார்த்திக். இருந்தாலும் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களோட மேக்கிங் எனக்கு தெரியணும், உங்ககிட்ட டீம் இருக்கான்னு கேட்குறாரு. கார்த்திக் உடனே என்கிட்ட டீம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம், ஒரு 10 மினிட்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இமீடியட்டாக சைன் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியை கொடுக்குறாரு. கார்த்திக்கோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை, அவ்வளோ துள்ளி குதிக்கிறாரு. டைரெக்டாக வந்து தன்னோட செல்ல மனைவி கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. அவங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. 2 பேரும் கட்டி பிடிச்சி உருள்றாங்க. ஏன்னா அவங்களோட லட்சியம் நிறைவேற போகுது. ஸோ அடுத்து என்னங்க, கார்த்திக் தன்னோட டீமை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணுறாரு. கார்த்திகோட டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், வெங்கட், ஜானி, ராம் அண்ட் மீரா. இவங்க 4 பேரையுமே ஷார்ட்டாக காட்டுறாங்க. வெங்கட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுது. அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கேமராமேனாக இருக்கார். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பட் எதுவுமே ஃபேமஸான படங்கள் கிடையாது. சின்ன சின்ன உப்மாவான படம் தான். பட் நல்ல டெக்னீஷியன். அவருக்குமே என்ன அப்படின்னா, ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் கார்த்திக்கோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது அவரோட ஏமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு சினிமாவில் எந்த சந்தேகம் வந்தாலும், சினிமாவில் மட்டும் இல்லைங்க, லைஃப்லேயுமே அவர் வந்து ஒரு ஆஸ்தான ஆலோசகராக இருக்கார். அவர் தான் வெங்கட். அடுத்தது ஜானி வந்து ஒரு பாடி பில்டர். அவர் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட ஜிம்மில் இருக்கிற நேரம் தான் அதிகம். எப்போ பார்த்தாலும் ஒர்க் அவுட்டு பாடி பில்டிங் அப்படின்னே இருந்துட்டு இருப்பாரு. அதுவும் பொண்ணுங்களை பார்த்தா அப்பா பீட்டர் விடுவான் பாருங்க, பயங்கரமாக பில்டப் பண்ணி பந்தா பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த கேரக்டர் தான் ஜானி. அடுத்து ராம்ன்ற கேரக்டர் ரொம்ப சிம்பிளான கேரக்டர். பட் அவர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர். அதாவது உடம்பை வந்து பயங்கரமாக வளைப்பாங்க, அந்த மாதிரியான உடல்வாகு. ஒரு 3வது மாடியிலேருந்து குதிச்சா கூட அடிப்படாத அளவுக்கு தன்னோட உடம்பை நெளிச்சு வளைச்சி குதிப்பார். அந்த அளவுக்கு ஜிம்னாஸ்டிக்கில் ஒரு பெரிய ஆள்னே சொல்லலாம். பட் ஆளை பார்த்தா தெரியவே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கியூட் லுக்கிங் ஹீரோ மாதிரி இருப்பார். அடுத்து மீரா வந்து ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். விஸ்காம் முடிச்சுட்டு மாடலிங் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மனசில் நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ எந்த வாய்ப்பையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களும் கார்த்திக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால கார்த்திக் ஒரு படம் பண்ணாரு அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும். இப்போ ப்ரொடியூசர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கான டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிமோட கேமராமேன் வெங்கட்.
அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஹீரோ வந்து ராம், ஹீரோயின் வந்து மீரா, வில்லன் கேரக்டர் வந்து ஜானி. இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கதையை டிஸ்கஷனில் நெரேட் பண்ணுறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இந்த ஷூட்டிங்கை வந்து நார்மல் லொக்கேஷனில் நம்ம பண்ணக்கூடாது, அதாவது வித்தியாசமாக இருக்கணும். இந்த லொக்கேஷன் சென்னையில் தான் நம்ம பண்ண போகிறோம், பட் இந்த மாதிரி லொக்கேஷனை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ வெங்கட் வந்து ஒரு ஊரை சஜஸ்ட் பண்ணுறாரு. ஊர்லாம் இல்லைங்க, சென்னைக்கு கொஞ்சம் தள்ளி, அதாவது அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி. ஆனாலும் அதில் வந்து பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு 2-3 டேஸ்லேயே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் ஷூட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. கருப்பு கலர் ஜீப் வந்து ரெடியாக இருக்குது கார்த்திக் வீட்டு வாசலில். நித்யா வந்து கார்த்திக் பாய் சொல்கிறாங்க. வெங்கட் வந்து ஜீப்பை ஓட்டுறாரு, கார்த்திக் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. பின்னாடி சைடில் ராம், மீரா அண்ட் ஜானி வந்து வழக்கம் போல் மீரா பக்கத்தில் உட்காந்துட்டு தன்னோட பிட்டு போட ஆரம்பிச்சிருக்காரு. கேமரா அண்ட் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வண்டியில் ஏற்றியாச்சு. திருப்பியும் எல்லாரும் டாட்டா சொல்லிட்டு வண்டி வீட்டில் இருந்து கிளம்புது. ஸோ வண்டி வந்து சென்னை சிட்டியை கிளம்பி போகும்போது ஒரு ஜாலியான ஒரு சாங். எல்லாரோட மைண்ட்லேயுமே ஒரு லட்சியம் இருக்குது, தன்னோட லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹாப்பியான சாங் பாடிக்கிட்டு அவங்க வந்து சிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க. சிட்டியை கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறாங்க. ஆள் நடமாட்டங்கள் அப்படியே கம்மியாகிடுது. கொஞ்சம் போக போக கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டாக உள்ளே போகுது. ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் போன உடனே பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. அங்கே எல்லாருக்குமே ஒரே அதிசயமாக இருக்குது, இந்த மாதிரி ஏரியா இவ்வளோ ஒரு சிட்டியிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அந்த தரையே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச இலைங்க தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில வண்டிகள்லாம் போன மாதிரியான தடங்கள் இருக்குது. அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போது ரைட் சைடில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கார் வந்து நிப்பாட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இந்த இடத்துல எப்படா ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜீப்பை பொறுமையாக போகும்போது அந்த கார் பக்கத்தில் ஒரு பைக் வந்து விழுந்து கிடக்குது. ஸோ ஒரு 2-3 வளையல்லாம் வந்து உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு டவுட் ஆகுது, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் வந்து வண்டியை நிறுத்துறாரு. கார்த்திக் வந்து வண்டியிலேருந்து இறங்குறாரு. அங்கே செக் பண்ணி பார்க்குறாங்க, அந்த காரோட இன்ஜின் வந்து சூடாக இருக்குது. ஸோ சம்திங் ராங், இப்போ தான் யாரோ இறங்கியிருக்காங்க, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த மொத்த டீமுமே அங்கே இறங்கி நடந்து போகிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஒரு 4 ரவுடி பசங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து பின்னாடி கையை கட்டி போட்டு கீழே கிடக்கிறாரு. ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்காக 4 பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு அழுது கூச்சலிடுது. அந்த சவுண்டை கேட்டு இவங்க கிட்டே போகிறாங்க. கிட்டே போனோன்னே என்ன நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க. வாயை மூடிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், தேவையில்லாத வேலையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரும் மிரட்டுறாங்க. பட் கார்த்திக் சும்மா விடுவாரா? என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி எனக்கும் என்னோடய ஃபியான்சிக்கும் வந்து நெக்ஸ்ட் மந்த்து கல்யாணம், ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். அவர் தான் வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், இதுதான் இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இங்கே கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ன உடனே கார்த்திக் பயங்கர கோவம் வந்துடுது. பட் அந்த வில்லன் டீமில் இருக்க ஒருத்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரியோட பையன், அமைச்சரோட பையன். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய தப்புகளை அவன் பண்ணிகிட்ருக்கான். அவன் மிரட்டுறான், இங்கே பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்த்திக் ஹீரோவாச்சே, அதை பற்றிலாம் கவலையே படாமல் 4 பேரையும் செம்மையாக அடின்னு அடித்து அவங்கள காப்பாற்றிட்டுறாரு. அவனுக்கு பயங்கர கோபமாயிடுறானுங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே அடிப்பட்ட அந்த ப்ரீ வெட்டிங் அந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க கண் கலங்கி நன்றி சொல்கிறாங்க. கார்த்திக் அண்ட் வெங்கட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் அங்கே போடுறாரு. ஏமா ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்றதுல நீங்கள் பண்ணுற அலப்பறை தாங்க முடியல, கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறமாவது உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுடுறாரு. இப்போ திருப்பியும் வெங்கட் வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜானி நீ வந்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பயங்கரமாக விட்டு போட்டுட்ருக்கான் மீரா கிட்ட. ஆனால் ஜானி என்ன சொல்கிறான்னா, சார் சார் நான் அப்புறமா ஓட்டுறேன், நீங்களே ஓட்டுங்க சார், நான் இப்போ ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நடத்து அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் ஏறி வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த செக் போஸ்ட் லாக் ஆகிருக்கு. அது வந்து திறக்கவே முடியாத மாதிரி லாக் ஆகிருக்கு. அங்கே பக்கத்தில் வந்து அந்த பூத் இருக்குது. பட் அந்த பூத்தில் யாருமே இல்லை. குரல் கொடுத்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஜானி இருக்கார்ல பாடி பில்டர், ஸோ ஒரு சீன் போடணும் அப்படின்றதுனால அந்த ஜீப்பை விட்டு இறங்கி அந்த செக் போஸ்ட்டை தூக்குறாரு. ஒத்த கையால் தூக்குறாரு. மீரா வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாங்க, பாடுறா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு பயங்கரமான பாடி பில்டர்ன்றதுனால அந்த செக் போஸ்ட்டை அப்படியே தூக்கி நிற்கிறாரு. இப்போ வெங்கட் வந்து அந்த ஜீப்பை கிராஸ் பண்ணிடுறாரு. திருப்பியும் அந்த செக் போஸ்ட்டை இறக்கிட்டு ஜானி திருப்பியும் ஜம்ப் பண்ணி அந்த ஜீப்பில் ஏறி உட்காந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. தூரம் போன உடனே இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் கிடைக்கிது. அதாவது ஒய் ஷேப்பில் ஒரு லொக்கேஷன். ஒய் ஷேப் அப்படின்னா ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் 2 ரோடாக பிரியும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் கிட்ட வண்டியை நிப்பாட்டுறாங்க. இந்த இடம் தான் தேவை நம்மளோட ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வண்டியை ஓரமாக விட்டுட்டு எல்லாருமே இறங்குறாங்க. எல்லாருமே இறங்கினோடனே ஆல்ரெடி ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் வந்து வெங்கட் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி மிடில் வந்து நீங்கள் கேமரா வைங்க, லெஃப்ட் சைட்லேருந்து சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மீரா வந்து ஓடி வரணும், அதுக்கு பின்னாடி வில்லன் வந்து மீராவை துரத்திக்கிட்டு வரணும், அதை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ பின்னாடி இருந்து துரத்திக்கிட்டு வரணும். அதாவது முதல்ல மீரா ஓடி வரணும், மீராவை துரத்திக்கிட்டு ஜானி ஓடி வரணும், ஜானியை துரத்திக்கிட்டு ராம் ஓடி வரணும். இதுதான் வந்து சீனு, இதுதான் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே மாதிரி எல்லாரையுமே வந்து பொசிஷன் கொடுத்துட்றாரு. கரெக்டாக இங்கே கேமராவுக்கு பின்னாடி கார்த்திக் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கேமரா வந்து ரோல் ஆகுது. ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 120 ஃப்ரேம்ஸ், அதாவது ஸ்லோ மோஷனில் வந்து ஃபஸ்ட்டு மீரா ஓடி வராங்க. ஓடி வர ஷாட்டை அழகாக கம்போஸ் பண்ணிடுறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மீராவை துரத்திக்கிட்டு ஜானி பயங்கர ஹெவியாக அந்த பாடி பில்டர் அந்த கையெல்லாம் ஹார்ம்ஸ்லாம் அந்த அளவுக்கு வேகமாக துரத்திட்டு வரான். ஃபேஸில் அந்த அக்ரெஷன் இருக்குது. அவனும் வந்துடுறான். வந்த உடனே கார்த்திக் வந்து கட் சொல்லிடுறாரு. ஏன்னா அப்படின்னா ஹீரோவுக்கு இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றதுனால ஹீரோவை நம்ம தனியாகவே ஷார்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்ச மீராவும் ஜானியும் கேமராவுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. இப்போ வந்து ஃப்ரேம் வந்து ராமுக்கு மட்டும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒன்று குறையுது கழுத்தில் அப்படின்றதுனால கார்த்திக் என்ன பண்ணுறாரு, தன்னோட கழுத்தில் இருக்கிற ஒரு செயினை கழட்டி அந்த ஹீரோவுக்கு போடுறாரு. அந்த செயினில் வந்து அந்த ஒரு கண் டாலர் இருக்கும், கண் முத்திரை போட்ட ஒரு டாலர் இருக்கும். அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அந்த ராசியை வந்து அந்த ராமுக்கு அவர் அணிவிக்கிறாரு. அணிவிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நல்லா கவனிங்க, ஒய் ஷேப்பில் இருக்கிற ஒரு ரோடு, அந்த ரோடில் மிடில் லெஃப்ட் சைடில் இவங்க இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடில் தான் ஓடி வர போகிறாரு ராம். அதை தான் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே கேமரா ரெடி, ராம் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போ கார்த்திக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா ராம் வந்து ஓடியார பயங்கரமாக ரெடி ஆகிட்டார். இங்கே பின்னாடி மீராவும் ஜானியும் கேமராவை பார்த்துட்ருக்காங்க. கேமராமேன் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. கார்த்திக் வந்து ஆக்ஷன் சொல்லிட்டாரு. ராம் ஓடி வராரு. இங்கே கேமரா ரோல் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் இதையே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கார்த்திக் மட்டும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய் ஷேப் ரோட்டில் லெஃப்ட் சைடில் ராம் ஓடி வராரு. ஆனால் ரைட் சைடில் ரொம்ப வேகமாக ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸை யாருமே கவனிக்கல, கார்த்திக் மட்டும்தான் கவனிக்கிறாரு. அவ்வளோ வேகமாக ஓடி வர பஸ் இந்த சைடில் வர யாருமே அந்த பஸ்ஸுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்காங்க. பஸ்ஸு வேகமாக வருது. கார்த்திக் கத்துறாரு, பஸ்ஸுன்னு கத்துறாரு. அந்த கத்தி முடிக்கிறதுக்குள்ளே பஸ்ஸு வேகமாக வந்து ராம் ஓடியார ராம் அடித்து தூக்கி போட்டு பஸ்ஸு போயிட்டே இருக்கு. ஒரு செகண்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க எல்லாருமே. அந்த பஸ் அங்கே நிற்கவே இல்லை, வேகமாக போயிடுச்சு. அந்த போன வேகத்தில் கீழே காஞ்ச இலைகள்லாம் அப்படியே பறந்து
அது அடங்கிறதுக்குள்ளே பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது எல்லாருக்குமே. ஒரு செகண்ட் பார்த்தா ஓடி வந்த ராமை அந்த பஸ்ஸு அடிச்சிருச்சு. ராம் பறந்து போய் விழுந்துட்டார். ஒரு நிமிஷம் எல்லாருமே அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு ஓடுறாங்க. ஓடி பார்த்தா அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அந்த ரோடு ஒரு 50 ஃபீட் வந்து அப்படியே டவுனில் இறங்குது. கல் மண் பாறைகள் மாதிரி. இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்த பக்கம் அவனை தூக்கி வீசப்பட்டுச்சோ அந்த பக்கம் வந்து ஓடுறாங்க. ராம் ராம் ராம்னு கத்திக்கிட்டு எல்லாருமே இறங்குறாங்க. ஒரு பதட்டமாக இருக்குது அந்த சூழ்நிலையே. அப்படியே அந்த பதட்டத்தில் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ராம் வந்து விழுந்து கிடக்கிறாரு. ஒரு இடத்துல கால் வந்து ரத்தம், தலையில் ரத்தம். ஓடி போய் திரும்பி பார்த்தா அவரால் முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாங்கி பிடிக்கிறாங்க. என்னாச்சு 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 அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அவருக்கு தலையிலையும் கால்லையும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவரால் எழுந்து நடக்கவே முடியல. அவர் ஜிம்னாஸ்டிக் பர்சனாக இருக்கிறதுனால அவர் இந்த அளவுக்கு அவரால் பிழைக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அவரை கைத்தாங்களாக தூக்கிட்டு இல்லை எல்லாருக்குமே ஒரு அப்செட்டு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ஒரு பாசிட்டிவாக அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஒரு அப்செட். முதல்ல இவனை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் பிளட்டு வந்து தலையிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் ராம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எனக்கு சரியாயிடும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் ராம். மீரா வந்து டக்குன்னு அவங்களோட ஷால் எடுத்து ராமோட தலையிலையும் அப்புறம் அவரோட கால்லையும் கட்டுறாங்க. நல்லா டைட்டாக கட்டுறாங்க. இப்போ என்னென்னா பள்ளத்தாக்கில் இறங்கி வந்ததுனால ஒரு 50 ஃபீட் இறங்கி வந்திருக்காங்க. ஸோ அதனால் திரும்பி போகிறது அப்படின்றப்ப இவரை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் ஜானி ஒரு கையும் கார்த்திக் ஒரு கையும் தாங்கலாம் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. 5 பேரும் பொறுமையாக மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கிற அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. அவங்க ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. ஒரு பெண்ணோட குரல் கேட்குது, காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் அந்த சுள்ளிக்கட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா காட்டில், அதை பொறுக்க வர அங்கே இருக்கிற ஒரு மலைவாழ் பெண் மாதிரி தெரிகிறாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு மயக்க நிலைமையில் இருக்காங்க. அவங்க அப்படியே மயங்கி கீழே விழற நிலைமையில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே குடுகுடுன்னு மீரா ஓடி போயிட்டு அவங்கள கைத்தாங்களாக தாங்கி பிடிக்கிறா. அவங்கள அப்படியே ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சுள்ளிக்கட்டைகள் பொறுக்க வந்தேன், நான் என்னால் சுத்தமாக முடியல. எத்தனை மாதம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து கவுண்ட் வந்து முடிஞ்சிச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்களால பேசக்கூட முடியல. தண்ணி தண்ணி அப்படின்னு தண்ணி கேட்குறாங்க. இப்போது தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் இருக்குது. உடனே ஜானி என்ன பண்ணுறான்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறான் ஜானி. அப்போது ஜானி போயிட்டு வருவான் அப்படின்னு பார்த்தா ஜானி இன்னும் காணும். அப்போ டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண் வந்து சைடில் வந்து ஒரு துணிப்பை மாதிரி மாட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன குடுவையை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து மீரா கையில் கொடுத்துட்டு இப்படி கை காட்டுறாங்க. இப்படி கொஞ்சம் தூரம் போய் அப்படி திரும்பினீங்கன்னா ஒரு சின்ன ஆறு வரும், ஒரு ரிவர் வரும், அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீரா வந்து அந்த குடுவையை வாங்கிட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறா. அவளுக்கு யோசிக்கிறா, இந்த மாதிரி ஒரு இடம் இந்த மாதிரி இருக்கிறதே தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இங்கே பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறா. போய் பார்த்தா அங்கே அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஓடை ஓடுது. அது ஆறு கிடையாது, ஒரு சின்ன ஓடை ஓடுது. சரின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த குடுவையோட தண்ணி எடுக்கிறா. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜானிக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 50 அடிக்கு கீழே வந்திருக்காங்க. அது ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்டுன்றதுனால எந்த பக்கம் ஏறணும் அப்படின்றதே அவனுக்கு தெரியல. இவன் ஒரு சைடு போகிறான், பார்த்தா அந்த சைடு ஜீப் இல்லை, அது வேறு மாதிரியான இடமா இருக்குது. திருப்பியும் வந்து வேறு இடத்துக்கு வந்தால் அது வேறு மாதிரியான இடமா இருக்குது. ஜானிக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு ஓடையில் அவங்க தண்ணி குடுவையில் எடுத்த மீரா வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன கால் தடுக்குது அவங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு ஓடைக்கு நடுவில் சமாதி ஒன்று இருக்குது.
ஒரு பெண்ணோட சமாதி. அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த பெண்மணி வந்து தாகமாக இருக்குது தண்ணி கேட்குறாங்களோ, கர்ப்பிணி பெண், அவங்களோட முகம் பொறிக்கப்பட்ட ஒரு சமாதியை அங்கே பார்க்குறா. அதை பார்த்த உடனே மீராக்கு வந்து அப்படியே கையெல்லாம் உதிரி அங்கேயே மயக்கடிச்சு அங்கே விழுந்துடுறா. விழுந்தவ தலையில் அடிப்படுது அவளுக்கு. அப்படியே விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து அவள் ரியலைஸ் பண்ணி எழுந்துக்கிறா. எழுந்து கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு வாய்ஸ் வர மாட்டேன்து. அவளுக்கு பேச்சு திறமையே, அதாவது பேச்சு திறனே வந்து வரல. ட்ரை பண்ணுறா. அந்த குடுவையில் இருக்க தண்ணி மட்டும் கையில் இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு பொறுமையாக நடக்க முடியாமல் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறா. ஜானி வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி எப்படி வழின்னு தெரியாமல் மீராவை பார்த்துடுறான். பார்த்த உடனே ஓடி வந்து, "அப்பா நீ இங்கே தான் இருக்கியா? ஒரு 5 செகண்டில் எனக்கு எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி டீப்பாக இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டு. சரி வா, நீ தனியாக வந்து மாட்டிக்கிட்டே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கையை பிடிச்சி மீராவை கூட்டிகிட்டு வரான். மீராவுக்கு வந்து பேச நினைக்கிறா. பட் ஆனால் வாய் வந்து பேச முடியல. அப்படியே கிட்ட கொண்டு வந்த உடனே குடுவையில் கையை பிடிச்சிட்டு அப்படியே கை உதறுது. ஜானி என்ன பண்ணுறேன்னா, கையில் வச்சுட்டு இருக்க குடு டக்குன்னு தண்ணி கொடு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடுவையை பிடுங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கொடுக்குறான் ஜானி. அவங்க வந்து தண்ணியை குடிக்கிறாங்க. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போது மீராவையே தான் பார்த்துட்ருக்காங்க. மீரா வந்து கண்ணும் சரி அவளோட வாயும் சரி அசையலை. அவங்கள பார்த்துட்டே இருக்கா. பட் உள்ளுணர்வுகள் வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் கார்த்திக் கேட்குறாங்க, "என்ன ஆச்சு மீரா உனக்கு?" அப்படின்னு கேட்டதுக்கு ஜானி என்ன சொன்னால், "இல்லை, எனக்கே வழி தெரியாமல் நான் திணறிட்டு இருந்தேன். அவளுக்கும் வழி தெரியல. நான் தான் பார்த்து அவளை கூட்டிகிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்ப்பிணி பெண் வந்து, "ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னோடனே அப்போ வெங்கட் கேட்குறாரு, "அம்மா நாங்கள் இந்த மாதிரி ரெட்டை பாதை போகுது இல்லையா, அங்கேருந்து இறங்கிட்டோம். எப்படி வழி போகிறதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு பாதை காட்டுறாங்க. "இல்லைங்க, இது வந்து இறங்கிறதுக்கான வழி. இப்போ நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு 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 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதையோட ரோடு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி மலை ஏறவே தேவை கிடையாது. நார்மலாக நடந்தே போயிடலாம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க மீராவை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இவங்களும் சரி ஓகே, நம்ம அவங்க சொன்ன பாதையிலே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மீராவால் அவங்கள பார்க்குற கண்ணை கூட திருப்ப முடியல. அவங்களையே பார்த்துட்ருக்கா. கொஞ்சம் தூரம் போனோன்னா அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அது மற்ற 4 பேருக்கும் தெரியாது. மீராவுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனாலும் மீராவால் பேசவே முடியல. பக்கத்தில் ஜானி ஏதோ ஒரு பேச்சு போட்டுகிட்டே வராரு. அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு 10 ஸ்டெப்பு. ராமால் கொஞ்சம் நடக்க முடியல. அதனால் கைத்தாங்களாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் என்ன சொல்கிறாங்கன்னா, "கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்ற மாதிரி உட்காடுறாங்க. பசிக்குது. பட் எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் தான் இருக்குது. இவங்க ராமுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்றதுனால எல்லாருமே இறங்கிட்டாங்க. அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்போசிட், ஆக்சுவலாக இவங்க உட்காந்துட்டு இருக்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய மாங்காய் மரம் இருக்குது. அங்கே வந்து நிறைய மாம்பழங்கள் வந்து காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. அப்போது வெங்கட் சொல்கிறாரு, "எவ்வளோ அழகழகாக பழுத்து இருக்கு பாரு. ஆளே இல்லாத இடத்துல இவ்வளோ அழகான மாம்பழங்கள் இருக்குது. நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் யாருன்னா கேட்டால் காசுக்கு விற்கிறாங்க" அப்படின்னு சொன்னோன்னா வெங்கட் என்ன பண்ணுறான், "இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நான் போய் பறிச்சுட்டு வரேன் எல்லாருக்குமே" அப்படின்னு சொல்கிறான். அப்போது கார்த்திக் என்ன சொல்கிறான், "இல்லை வேணாம், இந்த இடம் சரியில்லை, நமக்கு நேரமும் சரியில்லை, முதல்ல நம்ம போயிடலாம் இங்கேருந்து" அப்படின்ட்டு ராம கேட்குறான். "ராம் ஆர் யூ ஆல்ரைட்னு கேட்குறாங்க. ராம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் கொஞ்சம் உட்காந்துட்டு நான் வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே ஜானி என்ன பண்ணுறாருன்னா, மீராவோட கையை பிடிச்சி, "நீ வா மீரா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறதுக்காக மீராவை கூட்டிகிட்டு, அதாவது ஒரு 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 40லேருந்து ஒரு 50 அடி தள்ளி தான் இருக்குது அந்த இடம். அந்த இடத்துக்கு போகிறாங்க. மீரா அப்படியே நின்றுட்டே இருக்கா. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை. அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா, நார்மலாக அந்த மரத்து மேலே குடுன்னு ஏறிடுறான். ஏறின உடனே கைக்கிட்டேயே பழங்கள் இருக்குது. ஆனால்
தூரத்தில் இருக்க ஒரு கொத்து மாம்பழம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாம்பழம் வந்து ஒரே கிளையில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு இடது பக்கம் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத கிணறு மாதிரி இருக்குது. அந்த மாமரத்தோடைய கிளை இருக்கு இல்லையா, அந்த 20 கொத்து, அந்த கிளையானது அந்த கிணத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்குது. அப்போது மீரா வந்து வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரா. பட் அவளால் வாய் பேச முடியல, கண்ணில் காட்டுறா. அதுக்குள்ள ஜானி என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, நான் இந்த மாம்பழத்தெல்லாம் பறிக்க மாட்டேன், கரெக்டாக அந்த கிளையில் இருக்குது பார்த்தியா, அதை நான் பறித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய கிளையிலேருந்து அந்த நுனி கிளைக்கு போகிறான். கிட்ட போய் அந்த கிளையை உடச்சி அந்த மாம்பழத்தை பறிக்கும்போது அந்த கிளை உடஞ்சி அவன் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே அந்த பொத்துன்னு சவுண்டு கேட்குது. உள்ளே இப்படி எட்டி பார்க்குறா, அந்த கிணத்துக்குள்ளே அவன் முழுகிட்டான். முழுகின உடனே அந்த அதிர்ச்சியில் தான் வந்து மீரா பேசவே ஆரம்பிக்கிறா. காப்பு வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்கன்னு கத்துன உடனே எல்லாரும் வராங்க. ராமால எழுந்து நடக்க முடியல. கார்த்திக்கும் வெங்கட்டும் ஓடி என்னாச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவங்ககிட்ட சொல்ல, இவங்க பொறுமையாக அந்த கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ளே இருந்து அந்த ஓரமாக படிக்கட்டு இருக்கும் இல்லையா, பெரிய கிணறு, அந்த படிக்கட்டு வழியாக ஜானி எழுந்து நடந்து வந்துட்டுருக்கான், கையில் அந்த கொத்து மாம்பழத்தோட. ஏன்னா பயந்துட்டியா, எங்கள் ஊரில் இன்னும் 150-200 அடி கிணத்துலலாம் நான் குதித்து விளையாடி இருக்கேன், இதுனா ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னோடனே ஒரு அப்போ தான் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனே வருது. ஆனாலும் கார்த்திக்கு இந்த இடம் சரியில்லை அப்படின்றது மட்டும் தோணுது. வெங்கட்டும் அதை ஒத்துக்கிறாரு. இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராமால் முடியலைனாலும் பரவாயில்ல, நம்ம தூக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த மாம்பழத்தை மட்டும் கடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க. ராம வந்து கார்த்திக் ஒரு கையிலையும் வெங்கட் ஒரு கையிலையும் பிடிச்சிட்டு வராரு. ஆளுக்கு கொஞ்சம் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வராங்க. நடந்து வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. என்னன்னா, அந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இயற்கை வந்து எழில் கொஞ்சம்ன்ற மாதிரி ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒரு பூங்கா எப்படி இருக்கும். ஒரு தூரத்தில் வந்து ஒரு ஓடை அருவி மாதிரி ஒரு இடம் இருக்குது, இந்த சைடு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, இந்த சைடு பூங்கா, அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ், அவ்வளோ அழகான ட்ரீஸு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒரு நியூசிலாந்து, ஒரு ஃபாரினில் இருக்கிற ஃபீல் வந்து இங்கே கொடுக்குது. இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் யாருமே வந்து சும்மா வச்சுருக்க மாட்டாங்களே. ஏதாவது ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் சிட்டிக்குள்ளேயே இருக்குது அப்படின்றது எப்படி அப்படின்னா, சரி ஓகே, இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு கார்த்திக் நினைக்கிறாரு. அப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதா தான் எடுத்துக்கலாம், எல்லாரும் லைனாக நில்லுங்க அப்படின்னோடனே இந்த ஜானி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீன் போடணுன்றதுனாலேயே அங்கே பக்கத்தில் அந்த ஓடை, அந்த ரிவர் இருக்குல்ல, அங்கே கொஞ்ச நேரம் போய் குளிச்சுட்டு வரலாமா, நான் அந்த சேறு சகதி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தது ஒரே கப்பா அடிக்குது, எனக்கு நாத்தடிக்குது, என்னால் முடியல, நீயும் வரியா அப்படின்னு சொல்லி மீராவை கூப்பிட்றான். மீராவுமே வந்து அதை தவிர்த்து வேறு எதுவுமே பேச முடியல, அவங்களும் கூட போகிறாங்க. வெங்கட்டும் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம, சரி வாங்க எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம். ஏன்னா இவனுக்குமே வந்து ராமுக்கும் பிளட்டெல்லாம் காலாண்டை அப்புறம் தலையாண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. அந்த பார்க் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோனில் வந்து எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபோட்டோ எடுத்தவொடனே கூப்பிடுறாங்க, சரி வா கார்த்திக் எல்லாருமே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னா, கார்த்திக்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் ப்ரொடியூசர் ஓகே சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு வந்தால், அந்த இடத்துல ராமுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. திருப்பியும் இந்த இடத்துல இன்றைக்கி ஷூட்டே பண்ண முடியாது, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாமே மைண்டில் ஓடிட்டு இருக்குது கார்த்திக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடையில் போயிட்டு ஜாலியாக அந்த ஜானி என்ன பண்ணுறான், டக்குன்னு அந்த டிஷர்ட்லாம் கழட்டிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். மீராவையும் உடலை, நீயும் வா அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு
ஒரு ஜாலியான ப்ளே போயிட்டுருக்கு. இங்கே கார்த்திக் என்ன பண்ணுறேன்னா, என்னடா இது இப்படி போயிட்டுருக்கே லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை எடுத்து இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. கார்த்திக் பார்க்கும்பொழுது கார்த்திக்கு தூக்கி வாரி போடுது. என்னென்னா, கார்த்திக் செக் பண்ணுறாரு ஒரு ஃபோட்டோவாக. அந்த ஃபோட்டோஸில் 4 பேர் 5 பேர் எடுத்தாங்க. கார்த்திக், வெங்கட், மீரா, ஜானி, அப்புறம் ராம். இந்த 5 பேரில் கார்த்திக்கும் வெங்கட்டும் மட்டும்தான் நார்மலாக இருக்காங்க. மற்ற 3 பேரோட முகமும் ஒரு மாதிரியாக கருப்பு உருவம் மாதிரி தெரியுது. ஒரு ஷேக் ஆகி கலங்கலாக தெரியுது. அந்த 3 பேரோட உருவமும் தெளிவாக தெரியல. ஒரு ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோவில் இல்லை, அவங்க எடுத்த எல்லா ஃபோட்டோலையும் கார்த்திக்கும் வெங்கட்டும் மட்டும்தான் கரெக்டாக இருக்காங்க. மற்ற 3 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க. அப்போ கார்த்திக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான பயம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, வெங்கட்டை வந்து கூப்பிடுறாரு. வெங்கட்டன் அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் அங்கேருந்து கை காட்டுறாரு. என்னாச்சுன்னா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வெங்கட் மட்டும் தனியாக வராரு. தனியாக வந்தோடனே வெங்கட் கிட்ட அந்த மொபைலை காட்டி இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. காட்டினோன்னே வெங்கட் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயப்படுற மாதிரி நடித்த வெங்கட் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கார்த்திக், என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? இப்போ தான் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு, அவ்வளோ எடிட்டிங் இருக்குது, இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணால் நான் பயந்துருவேனா? ஸோ நீங்கள்லாம் யங்ஸ்டரு, நான் மட்டும் வயசானவன்னு காட்டுறியா? ஏன் அவங்ககிட்டலாம் போய் காட்டேன், என்னை மட்டும் பயமுறுத்த நினைக்கிற அப்படின்னோடனே கார்த்திக் சொல்லுவார், சத்தியமாக நான் பயமுறுத்த நினைக்கல, இதுதான் உண்மை அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். சரி, அப்போ அது உண்மைன்னா இப்போ என்னோடய ஃபோனை நான் உன் கையில் கொடுக்குறேன், இப்போ நீ ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் அவரோட ஃபோட்டோவை எடுத்து கார்த்திக்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்தா அவங்க எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீரா, ராம், ஜானி 3 பேரும் வருவாங்க. கார்த்திக் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். வெங்கட் வந்து தைரியமாக சிரிச்சுக்கிட்டே அவங்க 3 பேர்கிட்ட போயிடுவார். போனோன்னே கார்த்திக் கை நடங்கும், ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. என்னாச்சு அப்படின்னா, இல்லை இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணுமா கார்த்திக்கு அப்படின்னோடனே, சரி வாங்க நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நிற்பாங்க. கார்த்திக் வந்து கை நடுங்கியே ஒரு ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி செக் பண்ணி பார்த்தா இந்த வாட்டி 4 பேருமே ஒரு கருப்பு உருவமாக தெரிவாங்க, ஷேக் ஆகி, இன்க்ளூடிங் வெங்கட்டுமே. கார்த்திக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே எழுந்து நிமிர்ந்து பார்த்தா அந்த 4 பேருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வருவாங்க. கார்த்திக் அங்கே அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருவார். பயத்தில் மயக்கடிச்சு விழுந்த கார்த்திக் கண்ணு திறக்கவே இல்லை. ஃபுல் பயத்தில் இருக்கார். ஃபுல் பிளாக் அவுட்டு. லேப்டப் அப்படின்னு இதய துடிப்பு மட்டும் வேகமாக துடிக்குது. பொறுமையாக தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு மெல்ல கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. கரெக்டாக அந்த அழகான பூங்கா மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 4 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கே யாருமே இல்லை. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவங்க எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்காக அந்த ரிவர் கிட்ட போனாங்க இல்லையா, அங்கே சம்திங் ஏதோ ஒன்று தெரியுது. அதுக்காக பொறுமையாக நடந்து அதுக்கிட்ட போகிறாரு. கிட்ட போய் பார்த்தா அங்கே வெங்கட்டோட டெட் பாடி இருக்குது. அந்த ஓடையில் 2 பாறைங்களுக்கு நடுவில் வெங்கட்டோட டெட் பாடி ரத்த வெள்ளத்தில் இருக்குது. அதை பார்த்து அலறி அச்சு கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, இன்றைக்கி காலையில் நம்ம எப்படி வந்தோம், இங்கே என்ன நடந்துச்சு, ஒன்றுமே அவருக்கு புரியல. அதை வெங்கட்டோட பாடியை பார்த்துட்டு கத்துறாரு. மீரா, ராம், ஜானி எங்கே இருக்கீங்கன்னு கத்துறாரு. ஓடி போகிறாரு. பயங்கர வேகமாக ஓடி ஒரு இடத்துல தடுக்கி விழுறாரு. விழுந்து இந்த சைடு பார்த்தா அந்த ஒரு பூச்சிங்க சவுண்டு கேட்குது. வண்டுங்களோட சவுண்டு அதிகமாக கேட்குது. எங்கே கேட்குதுன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த மாங்காய் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை ஒட்டி அந்த கிணத்து மேலே தான் அந்த பூச்சி வண்டுங்களோட சவுண்டு கேட்குது. இவர் பொறுமையாக நடந்து வந்து அந்த கிணத்துல எட்டி பார்த்தா அந்த கிணத்துல ஜானியோட டெட் பாடி மிதக்குது. இறந்த நிலையில் ஜானியோட டெட் பாடியை பார்த்துட்டு திருப்பியும் அலறி அடித்து கத்தி ஓடுறாரு. கார்த்திக் ஓடுறாரு. ஒன்றுமே புரியாமல் திருப்பியும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அந்த ஓடை நடுவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சமாதியை பார்த்து மீரா
மயக்கடிச்சு விழுந்தாங்க இல்லையா, விழுந்த இடத்துல அவங்க தலை வந்து அந்த பாறையில் பட்டு அந்த இடத்துலையே அவங்க வந்து இறந்து கிடக்குறாங்க. தலையிலேருந்து அவ்வளோ பிளட்டு லீக் ஆகி அவங்கள டெட் பாடியாக பார்க்குறாரு. கார்த்திக்கு என்னடா நாள் இது, நம்ம கூட வந்த எல்லாருமே இறந்துட்டாங்களே, ராம் 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 நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ராமை எங்கேயுமே காணும், ராம் காணவே காணும். சரி, நம்ம இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம எப்படியாவது வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல இறங்குனாங்க இல்லையா, அந்த பகுதிக்கே வந்துட்டார். வந்து கொஞ்சம் தூரம் பார்த்துட்டாரு. அவர் ஜீப்பை வந்து அவரால் பார்க்க முடிஞ்சிருச்சு. அப்படி வரும்போது ரொம்ப வேகமாக ஓடி வந்தவர் மூச்சு இறைக்கிறதுக்காக மூச்சு வாங்கி அப்படியே முட்டியில் கை வச்சுட்டு இப்படி குனிகிறாரு. கீழே பார்த்தா அவருடைய கண் முத்திரை போட்ட செயின் வந்து கீழே கிடக்குது. அதை சுற்றி நிறைய இரத்த துளிகள் இருக்குது. என்னடா இது, இந்த செயின் கீழே கிடக்குது, அப்போ ராம் எங்கே அப்படின்னு இப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது ஒரு இரத்த துளி வந்து அவரோட முகத்தில் படுது. அப்படியே மேலே பார்க்குறாரு. மேலே வந்து ராமோட டெட் பாடி ஒரு மரத்தில் சிக்கிக்கிட்டு கிடக்கு. அந்த ஒரு நிமிஷம் அவர் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அந்த பஸ்ஸு வந்து மோதி ராம் அடித்து தூக்கி வீசினதில் டைரெக்டாக போய் ராம் அந்த மரத்தில் மாட்டி இறந்துருக்காரு. அந்த கர்ப்பிணி பெண் சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு வர கேப்பில் அந்த மீரா வந்து மயக்கடிச்சு விழுந்து அங்கேயே இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்த ஜானி எழுந்துக்கவே இல்லை. இவங்க எல்லாருமே பேயாக வந்து தான் வெங்கட்டையுமே வந்து அந்த இடத்துல வந்து கொன்று இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த ஜீப்பை பிடிச்சிடுறாரு. ஜீப்பை பிடிச்சி அவர் கீ தேடி கண்டுபிடிச்சி கீயை போட்டு அந்த கருப்பு ஜீப்பை ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி யூட்டர்ன் அடித்து அங்கேருந்து வேகமாக வந்துகிட்டே இருக்கார். பயங்கர ஸ்பீடில் வராரு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மூடி இருந்தாங்க இல்லையா, அதே செக் போஸ்ட் பகுதிக்கு வராரு. ஆனால் இப்போது அந்த செக் போஸ்ட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கார். அவர் அங்கேருந்து வந்துட்டு யார் நீ எப்படி நீ உள்ளே போன, யாரை கேட்டு நீ உள்ளே போன, இது ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து சார் தயவு செஞ்சு சார் நான் சொல்கிறத ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், நாங்கள் 5 பேர் வந்தோம் சார், இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக வந்தோம், அங்கே 4 பேர் செத்து கிடக்குறாங்க சார், என்னோடய ஃப்ரெண்டு, நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சொன்னேன், என்னது 4 பேர் செத்து கிடக்குறாங்க, என்ன விளையாடிட்டு இருக்கியா, யாரை கேட்டு நீ உள்ளே வந்த, இது வந்து ஒரு பெரிய குற்றம், உன் மேலே வந்து க்ரைமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சார் நீங்கள் என் கூட வாங்க சார் அப்படின்றாரு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ண, ஒரே நிமிஷம் இரு, நான் உள்ளே போயிட்டு இது ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி அவர் அந்த சின்ன பூத் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு ரூம், அந்த ரூம்குள்ளே நுழையிறாரு. உள்ளே போனவர் திரும்பி வரவே இல்லை. 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. இவர் பதட்டத்தில் சார் என்ன சார் பண்ணுறீங்க, அங்கே உயிர் போயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் உள்ளே வந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே கிடையாது. அது ரொம்ப குட்டியான ரூம், ஒரு 4க்கு 4 அடி தான் இருக்கும் அந்த ரூம். திரும்பி 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 பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அங்கே ஒரு பழைய ஐடி கார்டு இருக்குது. அந்த ஐடி கார்டில் இப்போ நின்று பேசிகிட்டு இருந்தவரோட முகம் இருக்குது. அங்கே அவரோட ஐடி கார்டில் போட்டிருந்த இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஐடி கார்டாக இருக்காது. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே தூக்கி அடிச்சுட்டு வந்து அந்த செக் போஸ்ட்டை தூக்கிட்டு ஜீப் எடுத்து பயங்கர வேகம் அங்கே அமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டி சிட்டிக்குள்ளே வந்து அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே 4 10 தெரியுது அவருக்கு. அப்படியே வேகமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஓட்டி அப்படியே ஓட்டுறாரு. கண்ணு மங்கி விழுறாரு. ஆப்போசிட்டில் வந்த ஒரு வேன் வந்து கார்த்திக்கோட ஜீப்பை மோதிட்டுது. அப்படியே பிளாக் அவுட்டு. ஓப்பன் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் கார்த்திக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அப்போ தான் அவர் வந்து சுயநினைவுக்கே வராரு. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா சிட்டியில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிறாரு. நம்ம எங்கே இப்படி வந்தோம், என்ன ஆச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அப்படியே எழுந்துக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆப்போசிட் அந்த வார்டு கதவு திறக்குது. கதவு திறந்தால் உள்ளேருந்து வெளியே இருந்து ராம், மீரா, ஜானி, வெங்கட் இவங்க 4 பேருமே சிரிச்சுக்கிட்டே உள்ளே வராங்க. அவங்கள பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்கி பேய் 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 அப்படின்னு கத்துறாரு. அவங்க இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 4 பேரும் அப்படியே கிட்ட வராங்க. கார்த்திக்கோட பயம் அதிகமாகுது.
நீங்கள்லாம் செத்து போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது நாங்கள் செத்து போயிட்டோமா, எப்படி சொல்கிறீங்க, ஆர் யூ ஆல்ரைட் கார்த்திக் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது கார்த்திக் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அங்கே போனது, பஸ்ஸு வந்தது, ஆக்சிடெண்ட் ஆனது, அப்புறம் மீரா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போனது, ஜானி வந்து மாங்காய் பறிக்கிறதுக்கு போனது, அப்புறம் ஒவ்வொரு விஷயமா சொல்லி செக் போஸ்ட்டில் நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லி அவர் அவ்வளோ பதட்டத்தோடு சொல்கிறாரு. ஆனால் 4 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்பா டைரக்டரே, நீ டைரக்டர்னு ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் உனக்கு கற்பனை இருக்கக்கூடாதுப்பா அப்படின்றாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல கார்த்திக்கு. என்ன என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி, என்ன ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா, இவங்க கேமரா செட் பண்ணி ராம் ஓடி வர ஷாட்டை தனியாக எடுக்கிறதுக்காக செயினை ராம் கழுத்தில் போட்டு ராமை ஓடி வரத்துக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ராம் அங்கே ஓடி வர ஆரம்பிப்பார். எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து கேமராவில் தான் இருக்கும். ஜானி ஆகட்டும், மீரா ஆகட்டும், எல்லாரும் கேமராவை பார்த்துட்டு இருக்க கேப்பில் கார்த்திக் மட்டும் ரைட் சைடில் பார்த்து பஸ்ஸுன்னு கத்துவார். அவர் கத்துற கத்தில் எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு பஸ்ஸுமே வரல. பஸ்ஸுன்னு கத்துன உடனே டக்குன்னு கேமராவை கட் பண்ணிவிட்டு என்னாச்சு கார்த்திக்னு சொல்லிட்டு 4 பேரும் கிட்ட வருவாங்க. ஆனால் கார்த்திக் அந்த பிரம்மை பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்பார். அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, என்னாச்சு கார்த்திக்னா அவருக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிடும், பிபி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அப்போது சரி ஓகே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு உடனே கார்த்திக் எடுத்து அந்த ஜீப்பில் போட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு எல்லா டீமுமே வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டுருப்பாங்க. சென்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கார். இதை சொல்லுவாங்க. இதை சொன்னால் கார்த்திக்கால் அதை நம்பவே முடியாது. என்னால் இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே உள்ள வந்து கார்த்திக்கோட ஒய்ஃப் நித்யாவும் டாக்டரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தவுடனே இவங்க 4 பேர் வெளியில் போயிடுவாங்க. போனவுடனே டாக்டர்கிட்ட வந்து நித்யா கேட்பாங்க, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா டாக்டர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கல்யாணம் ஆகி இன்னும் 6 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு அப்படின்னா. ஆக்சுவலாக அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து நிறைய திங்க் பண்ணுறாரு, 1 2 இல்லை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால அவரோட அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயங்களை வந்து உருவாக்கிக்குது. எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு வந்து அவரோட மைண்ட் செட் இருக்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், எதையுமே திங்க் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்காவது எந்த விஷயத்தையும் பற்றி திங்க் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உடம்புல ஒன்றும் பெரிய அளவுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. ஸோ மனசளவில் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது கார்த்திக்கு அப்போ தான் புரியுது, ஓகே அப்போ இதுதான் உண்மை, நமக்கு நடந்தது எல்லாமே வந்து ஒரு பிரம்மை, நம்மளாக நினச்சிக்கிட்டது தான் அப்படின்ற அவர் அந்த ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கார்த்திக்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. டைரக்டர் முதல்ல நீங்கள் ஆல்ரைட் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமோ ஃபீச்சர் ஃபிலிமோ பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நித்யா பார்த்து முறைக்கிறாங்க. அங்கேருந்து லீவ் ஆகும்பொழுது ராம்க்கு வந்து கார்த்திக் போட்டார் இல்லையா ஒரு செயின் ஷார்ட்டுக்கு முன்னாடி, அந்த செயினை கழட்டி திருப்பியும் கார்த்திக்கிட்டேயே கொடுக்குறாரு ராம். ரொம்ப ராசியான செயின், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் கார்த்திக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. நித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கே கிளம்பலாம் இமீடியட்டாக, ஏன்னா வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேரேஜ் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாதம் ஆகியும் நம்ம வந்து நமக்காக எதுவுமே ஸ்பெஷலாக இங்கேயே தான் நம்ம ரொமான்டிக்காக பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் எங்கேயுமே போகல. ஸோ நம்ம கண்டிப்பாக இப்போ ஊட்டி, கொடைக்கானல், கேரளா அந்த மாதிரி எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து அந்த மூடு இல்லை. சரி ஓகே நீ எங்கே சொன்னாலும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் படுத்துக்கிறாரு. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய இன்ட்யூஷனில் வந்து சோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கை வந்து இவர் கையில் இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. டக்குன்னு கனவு வந்து முழிச்சுக்கிறாரு.
முழிச்சுக்கிட்டு யோசிக்கிறாரு, என்ன ஏதோ ஒரு புக்கை எடுத்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. சரி ஓகே, ஏதோ ஒரு ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தூங்கிடுறாரு. திருப்பியும் தூங்கின உடனே அகெயின் அதே புக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. சோழி அப்படின்ற அந்த புக்கில் போட்டிருக்கு. அந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த புக்கை இவர் கையால் எடுக்கிற மாதிரி திருப்பியும் இன்ட்யூஷன் வருது. அவர் திருப்பியும் முழிச்சுக்கிட்டு நித்யாவை கூப்பிட்றாரு, அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு, சோழின்னு ஏதாவது புக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்கள எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இப்போ எனக்கு ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு, அதில் சோழின்னு ஒரு புக்கு 2 வாட்டி வந்துச்சு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, டாக்டர் இப்போ என்ன சொன்னார், கம்ப்ளீட்டாக எதை பற்றியும் யோசிக்காமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் சொன்னார், அதுக்குள்ளே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இங்கே பாருங்கள், 1 வாரம் இல்லை 2 வாரம் நீங்கள் எதை பற்றியும் பேசக்கூடாது, அமைதியாக வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் கார்த்திகால சும்மா இருக்க முடியல. டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாரு, கூகுளில் சர்ச் பண்ணுறாரு, சோழி அப்படின்னு போட்டு பார்க்குறாரு. பட் ஆனால் அந்த மாதிரி பேரில் எந்த புக்குமே கிடையாது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இவருக்கு எந்த ஆலோசனைனாலும் உடனே வெங்கட்டுக்கு தான் கால் பண்ணுவார். வெங்கட்டுக்கு கால் பண்ணுறாரு. என்னப்பா என்ன ஷார்ட் ஃபிலிம்க்கு ரெடியா போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க வெறுப்பேற்றுறீங்க, அவள் எங்கே நித்யா, அவள் என்னை பேசக்கூட விட மாட்டேன்றா அப்படின்னு. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடு, அதுதான் உடம்புக்கு நல்லது, உடம்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு அவர் அட்வைஸை போடுறாரு. கார்த்திகில் அதை முதல்ல விடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, சோழின்னு ஏதாவது புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அவர் யோசிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி எந்த புக்கும் இருக்கா மாதிரி தெரியல. பட் அவர் ஒரு லைப்ரரி சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வீட்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரியில் வேணால் நீ போய் செக் பண்ணிப்பார், அது கொஞ்சம் பழமையான லைப்ரரி, அங்கே வேணால் இருக்கிறதுக்கு கேட்டுப்பாரு, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. கார்த்திக் இம்மீடியட்டாக கிளம்புறாரு. நித்யா முறைக்கிறாங்க. முறைச்சோன்னே எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் என்ன சொல்லி, இல்லை பக்கத்தில் தான் போகிறேன், நீ ரெடி பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம், இன்றைக்கி எப்படி இருந்தாலும் கிளம்பிடலாம், நம்ம போகிறதுக்காக ஏன்னா திங்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக லைப்ரரிக்கு போகிறாரு. லைப்ரரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அங்கே 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு லைப்ரரியன் இருக்கார். நம்ம படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ஒரு லைப்ரரியனை காமிச்சிருப்போம் தெரியுமா, அவர் தான் இங்கே உட்காந்துட்ருக்காரு. கார்த்திக் நேராக அவர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நான் ஒரு புக்கு எடுக்கணும் அப்படின்னோடனே, நீங்கள் மெம்பரா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நான் மெம்பர்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கான்னு கேட்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி தமிழ்லாம் இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் இங்கே இருக்குது, நாவல்ஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெக்கா காட்டுறாரு. அப்போது இல்லை எனக்கு சோழி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, சோழின்ற புக்கு கேட்டேன். இல்லைங்க அந்த மாதிரி எந்த புக்கும் இல்லை அப்படின்னோன்னா கார்த்திக், இல்லையே ஏன் சோழின்னு சொன்னோன்னே உங்கள் முகம் மாறிடுச்சு அப்படின்னு. இல்லைப்பா தம்பி, நீ கிளம்பு அப்படின்னுவார். சார் சொல்லுங்கள் சார், ஏன் என்ன ஆச்சு சொல்லுங்கள். இல்லை தம்பி, உனக்கு விஷயம் புரியல, நீ போயிடு. சார் இல்லை சார், இன்ட்யூஷனில் எனக்கு 2 வாட்டி அந்த மாதிரி புக்கை நான் பார்த்துருக்கேன், அது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம், அந்த புக்கு சார் எனக்கு அது வேணும், அது இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவார், தம்பி அந்த புக்கு இருக்குது, இது வரைக்கும் அந்த புக்கை 3 பேர் இந்த லைப்ரரியிலேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் அந்த 3 பேருமே இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் சிரிப்பார். சார் எந்த காலத்தில் இருக்கீங்க சார் நீங்கள் அந்த புக்கு இருக்குது தானே, என்னை எல்லோரும் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, எனக்கு இன்ட்யூஷன் வருது, ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ சோழி புக்கு இருக்குல்ல, அதை மட்டும் எனக்கு கொடுங்க, என்ன அக்ரிமெண்ட்டாக, என்ன மெம்பர்ஷிப்புக்கு எவ்வளோ பே பண்ணணும், நான் இப்போ இமீடியட்டாக பே பண்ணுறேன் அப்படின்னோன்னா, தம்பி காசுன்றது செகண்டரி, இது உயிர் பிரச்சனை, இது உனக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோனா. அவன் எதுவுமே கேட்கல. சார் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நான் வேறு யாருன்னா பேசட்டுமா, ஏன்னா இங்கே லைப்ரரி மெம்பராக இருக்கவங்களே எனக்கு தெரியும், அவங்கக்கிட்ட சொல்லி நான் எடுத்துப்பேன் அப்படின்னோடனே, நான் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, அதுவும் அங்கே இருக்குது அப்படின்னு காட்டுவார். கரெக்டாக போய் கார்த்திக் அதே மாதிரி இன்ட்யூஷனில் வந்த மாதிரி அந்த கையை வச்சு எடுப்பார். எடுத்தால் அவன் கனவில் பார்த்த அதே புக்கு அங்கே இருக்கும். அதை எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் கார்த்திகோட முகத்தில். ஆனால் சைன் போடும்போது லைப்ரரியோட முகத்தில் அவ்வளோ ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏன் தம்பி கண் எதிர்க்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தடுத்து பார்த்தும் அதை கேட்காம கார்த்திக் அந்த புக்கை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். போகும்போது ஒரு 1 வீக்கில் அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு லைப்ரரின்னு சொல்லுவார். கார்த்திக்கும் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். வேகமாக போன கார்த்திக் வீட்டுக்கு டக்குன்னு நித்யா முன்னாடி அந்த புக்கை காட்டி, பார்த்தியா என்ன சொன்னேன், என் இன்ட்யூஷனில் புக்கு இருக்குது, பார்த்தியா அப்படின்னு கேட்பாரு. கேட்டவொன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க,
இப்போ என்ன அதுக்கு டைம் ஆச்சு, இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி போடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, இவங்க பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேக்கில் அந்த புக்கை வச்சுருவார். 2 பேரும் சிட்டி சென்னையிலேருந்து ஊட்டிக்கு கிளம்பி போவாங்க. ஸோ அந்த ட்ராவல் காட்டும். அந்த ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். கரெக்டாக நைட் டைம் ஒரு 7 o'clock 8 o'clock வந்து ரீச் ஆகிடுவாங்க. அங்கே அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அங்கே வந்து ஒருத்தர் கீ கொடுத்துட்டு போயிடுவார். எதனா இருந்தால் சொல்லுங்கள், நான் நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இப்போ நைட்டு ஒரு 9 o'clock அந்த மாதிரி இருக்கும். அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. நித்யா, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துப்பாங்க. பட் கார்த்திக்கும் வந்து படுக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் நடிச்சுட்டு டக்குன்னு எழுந்து அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிப்பார். கரெக்டாக அந்த புக்கை எடுத்து படித்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேஜ் படிப்பார். ஜஸ்ட் அது வெறும் கதை புக்கு தான், ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 10 பக்கம் படிப்பார். அவருக்கு போர் அடிச்சிடும். அடைச்சா என்னடா இந்த புக்குக்காடா நம்ம இவ்வளோ பில்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த புக்கை வந்து அப்படியே திறந்து வச்சுட்டு அப்படியே படுத்துருவார். கரெக்டாக மணி ஒரு 12 மணி ஆகும். 12 மணிக்கு அந்த வால் கிளாக் சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்டவுடனே நித்யா வந்து எழுந்துப்பாங்க, கண் முழிச்சுப்பாங்க. கண் முழிச்சு எழுந்து பார்ப்பாங்க. பக்கத்தில் வந்து கார்த்திக் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அங்கே புக்கு திறந்துருக்கும். ஜஸ்ட்டு நித்யா அங்கே போய் அந்த புக்கை பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னா வெளியில் வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். என்னடா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவங்க வந்து நைட் ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா இந்த டைமில் யார் இருக்காங்க, ஏதோ ஒரு சவுண்டு யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரியே கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நைட்டில் கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு இடத்துல வந்து சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதையே பார்த்து நின்றுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே பொழுது விடிஞ்சிரும். கார்த்திக் வந்து எழுந்து அப்படி கையை போடுவார் பெட்டில். பார்த்தா பக்கத்தில் வந்து நித்யா இருக்க மாட்டாங்க. என்னடா நித்யா இல்லையே அப்படின்னு பார்ப்பாரு. எங்கே போனாங்க அப்படி அங்கே இங்கேன்னு திரும்பி பார்ப்பாரு. கடைசியில் பார்த்தா பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு அவங்க டவலோட வெளியில் வந்திருப்பாங்க. பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு ரொமான்டிக் மூட் ஆகிடும். ஸோ அப்படியே போய்ட்டு ஹக் பண்ணுவார், பேசுவார், எல்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணிவிட்டு. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் கையை வீசிட்டு வந்துட்டோம், நான் இப்போ லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தால் தான் என்னால் சமைக்கவே முடியும், இல்லைனா நான் இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ அந்த கொடுமை எனக்கு வேணாம், அழகான பொண்டாட்டி அருமையாக சமையல் செய்வா எனக்கு தெரியும், ஸோ நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அழகாக ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த லிஸ்ட்டை கையில் எடுத்துகிட்டு சரி ஓகேம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன், பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு கார்த்திக் கிளம்புவார் கார் எடுத்துக்கிட்டு. கார்த்திக் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டே இருப்பார். கொஞ்சம் தூரம் போன உடனே கார் வந்து ஸ்டாப் ஆகிடும். என்னடா கார் ஸ்டாப் ஆகிடுச்சேன்னு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவார். கார் ஸ்டார்ட்டே ஆகாது. என்னடா அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தா காரோட சைட் மிரரில் ஒரு உருவம் தெரியும். அதை பார்த்து அப்படியே பயப்படுவார். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுல்லாக தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு ஒரு உருவம் இருக்கும். என்னன்னு அப்படி திரும்பி பார்த்தா கார்லேருந்து அங்கே ஒரு லேடி வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் தெரியும் யாருன்னு சொல்லிட்டு காரை திறந்து அப்படியே வெளியில் கிட்ட போய் பார்த்தா கார்த்திக் ஒரு ஷாக் இருக்கும். என்னென்னா அதுதான் நித்யா. நேற்று நைட்டு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க படுத்துருந்தாங்களோ அதே ட்ரெஸ் போட்டுட்டு அங்கே பிரம்ம பிடிச்ச மாதிரி நித்யா நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னா கார்த்திக் ஒன்றும் புரியாது. நித்யா நீ இங்கே இருக்கன்னா அப்போ அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அவர் வந்து கேட்பார். அப்போ வந்து அவங்க கையை நீட்டுவாங்க. அங்கே ஒரு மரத்தை மட்டும் அவங்க கை காட்டுவாங்க. அப்படின்னோன்னா அவர் புரிஞ்சுப்பார், இல்லை இது வந்து சம்திங் ராங்கு, நம்ம வந்து உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த நித்யாவை அப்படியே கைத்தாங்களாக தூக்கிட்டு காரில் பின்னாடி போட்டுட்டு டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணுவார். கார் ஸ்டார்ட்டே ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து பேக்கில் போக ஆரம்பிக்கும். அவரோட கார்த்தியோட கண்ட்ரோலை மீறி கார் வந்து பேக்கில் போயிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போகும். அவர் பயப்படுவார். பின்னாடி அந்த நித்யா இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கரெக்டாக பேக்கில் போய் கரெக்டாக கெஸ்ட் ஹவுஸோட வாசலில் போய் கார் நிற்கும். நின்னா கெஸ்ட் ஹவுஸ் வாசப்படியில் அங்கே நித்யா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு நித்யா, கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் ஒரு நித்யா. அப்படியே அவங்க வாசலில் இருக்கவங்க அப்படியே கிளம்பி வருவாங்க. கிளம்பி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னே இல்லை நீ 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 நித்யா இல்லை, நீ பேய் அப்படின்னு சொல்லுவார்.
சொன்னோன்னே நான் பேய் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நித்யா இருக்க மாட்டாங்க. இவர் கதை சொன்னதை எல்லாத்தையுமே வந்து அவங்க நம்ப மாட்டாங்க. எங்கே பின்னாடி நித்யா காட்டு அப்படின்னா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நித்யா ஆமாம் நான் தான் பேய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சட்டையை பிடிச்சி வெளியில் இழுத்து என்னை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கடைக்கு உன்னால் போக முடியலையா, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு, சரி எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ப்ரெட்டு ஜாம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இப்போதைக்கு நான் ப்ரெட்டு ஜாம்லாம் வந்து உனக்கு நான் போட்டு கொடுக்குறேன், நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அவங்கள வந்து கட்டிலில் உட்கார வச்சுருவாங்க. கார்த்திக் கட்டிலில் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். இவங்க அழகாக ப்ரெட்டில் ஜாம் தடவி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அழகாக ஊட்டுவாங்க. ஒரு கடி பயத்திலேயே கடிப்பார். காலிங் பெல் அடிக்கும். காலிங் பெல் அடித்தோன்னே கார்த்திக் எழுந்துப்பார். இல்லை நீங்கள் எழுந்துக்காதீங்க, நீங்கள் உட்காருங்க, நான் போய் பார்க்குறேன். அந்த நைட்டு வந்து புரோக்கர் வந்தார்ல, அவராக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பெட்லேயே அந்த பாதி கடித்த ஜாம் வச்சுட்டு இவங்க கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. நித்யா கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே கார்த்திக் கையில் காய்கறியோடு நிற்பார். நித்யாவுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்பாங்க. ஏன்னா அப்படி பார்க்குற, நீ லிஸ்ட்டில் எழுதி கொடுத்த எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேக்கோடு நிற்பார் கார்த்திக். நித்யா அப்படி திரும்பி பார்ப்பாங்க. பெட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, வெறும் பன் பட்டர் ஜாம் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் படத்துடைய இன்டர்வல் வருது. இன்டர்மிஷன் போடுற இடமே பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஆடியன்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுவானே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டில் வந்து இன்டர்வல் முடிச்சிருப்பாங்க. வாசலில் கார்த்திக் கையில் பேக்கோடு நிற்கிறத பார்த்த நித்யா பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. அவங்க அப்படியே பயத்தில் பெணாத்திட்டு இருப்பாங்க. கார்த்திக் என்ன ஆச்சு நித்யா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ தான் நீ காரில் வந்த, பயந்துட்டே வந்த, நான் தான் உன்னை வர வச்சு உள்ள பெட்டில் உட்கார வச்சு உனக்கு ப்ரெட்டு ஜாம்லாம் கொடுத்தேன், அங்கே பாரு கட்டில் ப்ரெட் ஜாம் கூட இருக்குது அப்படின்னா, என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு தான் ஏதோ பிரச்சனை டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீ உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது நித்யாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாள், இல்லை சத்தியமாக இது நடந்துச்சு உண்மை தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்திக் வந்து ஒரு ஜென்டிலாக ஹக் பண்ணுவார். ஹக் பண்ணிவிட்டு சரி விடு, இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம ஏன் இப்படி மாறிட்டோம், நீ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே மீட் பண்ணோன்னு தெரியுமா, நம்ம லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தருணங்களை வந்து நினச்சி பார்த்து இப்போ ஒரு ரொமான்டிக்கான சாங் போகுது. ஸோ அந்த சாங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் நறுக்கி சமையல் செஞ்சு, ஸோ அந்த சாங் ஃபுல்லாகவே அவங்களுடைய அன்னோன்யமாக காட்டுறாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக காட்டுறாங்க. ஸோ சாங் முடியும் போது 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் நித்யாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது கார்த்திக் அந்த சைடு நேராக பார்த்தா கார்த்திக் எதிர்க்க ஒரு கண்ணாடி தெரியுது. அந்த கண்ணாடியில் ஒரு பயங்கரமான உருவத்தை கார்த்திக் பார்க்குறான். அதை கார்த்திக் பார்த்து அலறான். அந்த அலற அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, அந்த பில்டிங் அந்த வீட்டோட எல்லா ஜன்னல் கதவும் படப்படன்னு அடிக்குது. அந்த இடமே அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி மாறிடுது. அந்த ஜன்னல் கதவெல்லாம் க்ளோஸ் ஆகிடுது. அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாக மாறி அந்த சோழி பாட்டர் புக்கு இருக்கு இல்லையா, அந்த சோழி புக்கு வந்து ரொம்ப வேகமாக திரும்பி அப்படியே மேலே ஏறுது. அந்த புக்கு அந்த இடத்துல நின்று, உன்னோட டைம் முடிய போகுது, இன்னும் 3 நாளில் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் தொப்புன்னு கீழே விழுந்துடுது. அடுத்த நிமிஷம் அந்த இடம் அப்படியே நார்மல் ஆகிடுது. அந்த இருட்டெல்லாம் மறைஞ்சிடுது. ஜன்னல் கதவெல்லாம் திறந்துடுது. அது வரைக்கும் சில மாதிரி நின்றுட்டு இருந்த நித்யா நார்மல் ஆகிடுறா. ஆனதுக்கப்புறம் கார்த்திக் வந்து நடுங்கிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. இல்லை இந்த மாதிரி ஆச்சு, நான் சாக போகிறேன். அந்த லைப்ரரியன் இந்த புக்கை எடுக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னார், ஆனால் நான் நம்பலை. ஆனால் இப்போது நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இப்போது நான் ஒரு ஒரு உருவத்தை பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பயந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ நித்யா வந்து கார்த்திகை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த புக்கு தான். முதல்ல இந்த புக்கை தூக்கி குப்பையில் போடு,
அப்போ தான் இது சரியாகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புக்கை எப்படியாவது பண்ணுமே எரிச்சிடலாமான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புக்கை நேரடியாக எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வந்த உடனே பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல கூட இந்த புக்கை தூக்கி போடலாம் அப்படின்னா, இல்லை அது லைப்ரரி கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கொடுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கி கிணத்துல போட்டுருவாங்க. கிணத்துல போட்ட அடுத்த நிமிஷம் கார்த்திக்கு வந்து கால் வரும். யார் பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து கால் பண்ணுவார். என்ன ப்ரொடியூசர் கால் பண்ணுறாரு என்னென்னு தெரியலையே அப்படின்னா, கால் பண்ண அடுத்த நிமிஷம், தம்பி நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்களே, நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கே நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்துடுங்க, நான் உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டுறேன். இந்த 1 வீக்கில் நம்ம வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் ஒரு பெரிய கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ப்ராஜெக்ட்டு, அதில் நீங்கள் ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அவனுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. நித்யாவுக்கும் வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிடும். பார்த்தியா, அந்த புக்கு நம்மளை விட்டு போன உடனே நமக்கு வந்து ரொம்ப குட் நியூஸ் வருது. ஸோ எல்லாத்தையும் விட்டு நம்ம ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்பி போகலாம், இதுக்கப்புறம் நமக்கு நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக அவங்க ஊட்டியிலேருந்து திருப்பியும் சென்னைக்கு ரிட்டன் காரில் வந்துடுறாங்க. காரில் வந்த உடனே கொஞ்சம் பரபரப்பாக எல்லாருமே இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நார்மல் ஆகிட்டாங்க. நார்மல் ஆகிட்டு சரி ஓகே அவர் வர சொல்லியிருக்காரு, நம்ம டிப்டாப்பாக போகணும். அவன் வந்து ஒரு ரொம்ப ராசியான ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கும், அதாவது அந்த ஷர்ட்டு போட்டுட்டு எங்கே போனாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரியான ஷர்ட்டு அவன் போட்டுக்கும் பீரோவில் தேடிகிட்டே இருப்பான். எங்கே போச்சு அந்த ஷர்ட்டு, ராசி ஷர்ட் எங்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பான். நித்யா அப்போ தான் வந்து வீட்டில் வேறு ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. வந்து என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னா, நான் இப்போது மீட்டிங்க்கு போகிறேன்டி, எங்கே என்னோடய ராசி ஷர்ட்டு எங்கே அப்படின்னு கேட்டால், ஓ அதுவா, நான் இப்போ கேரளா இப்போ நம்ம ஊட்டிக்கு போனோம் இல்லையா, அந்த பேக்கில் எடுத்து வச்சேங்க, அதில் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே நானே எடுத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணால் அந்த பேக்கில் சோழி புக்கும் இருக்கும். அதை பார்த்து கார்த்திக் அப்படியே ஷாக்காக நிற்பாங்க. நித்யா அங்கேருந்து என்ன ஆச்சு பார்த்தீங்களா இல்லையா, உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் நானே தேடி எடுத்து கையில் கொடுக்கணும், ஒரு வேலை பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பேக்கை பார்ப்பாங்க. பார்த்தா அப்படியே அவங்களும் ஷாக்காகி நிற்பாங்க. 2 பேரும் பார்ப்பாங்க, அங்கே புக்கு வந்து அந்த பேக்கில் இருக்கும். இந்த புக்கை நம்ம தான் கிணத்துல தூக்கி போட்டோம், திருப்பியும் இந்த புக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பியும் கார்த்திக்கு ஃபோன் வரும். ராஜ்குமார் கால் பண்ணுவார், ப்ரொடியூசர் கால் பண்ணி, தம்பி ஒரு அவசர வேலையாக நான் வந்து வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது, நான் வந்துடுறேன் தம்பி, ஒரு 7 டேஸில் நான் வந்துடுவேன், வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நம்ம பொறுமையாக பண்ணலாம் சரிங்களா, இன்னும் அவசரப்பட வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிடுவார். ஸோ அந்த புக்கு நம்மளை விட்டு போனால் நல்ல நேரமாக இருக்குது, திருப்பியும் நம்ம வந்தால் கெட்ட நேரமாக இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்க வந்து ஸ்டன் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் கார்த்திக்கு லைப்ரரின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வரும். இது வரைக்கும் இந்த புக்கை எடுத்துகிட்டு போன 3 பேருமே இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ விளையாட்டாக நினச்ச கார்த்திக்கு இப்போ தான் சீரியஸ்னஸ் புரியுது. உடனே இந்த புக்கை போய் லைப்ரரியில் வச்சிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கார்த்திக்கும் நித்யாவும் சீக்கிரமாக லைப்ரரிக்கு போய் சேர்ந்துருவாங்க. லைப்ரரிக்கு போன உடனே லைப்ரரியனை பார்ப்பாங்க. லைப்ரரியனுக்கு அப்போ தான் ஒரு பெருமூச்சே வரும். வாப்பா அப்படின்வார். சார் நீங்கள் சொல்லும்போது நம்பலை, இது இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு தயவு செஞ்சு இந்த புக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா அப்போ தான் ஒரு அந்த விஷயத்தை விலாவரியாக சொல்லுவார். என்னென்னா, இந்த புக்கை இது வரைக்கும் நான் இங்கே இருக்கிற டைமில் 3 பேர் தான் கேட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த 3 பேருமே கொடுத்த அவகாசத்தை தாண்டி அந்த புக்கை ரிட்டன் பண்ணல அப்படின்றதுனால நானே அவங்க வீட்டில் போய் கலெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படி கலெக்ட் பண்ண போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 3 பேருக்குமே கோஇன்சிடெண்ட் இருக்குது. என்னென்னா 3 பேருமே புக்கு எடுத்துகிட்டு போன 5ஆவது நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. அந்த 3 பேருமே 3ஆவது நாள் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிளட் வாமிட் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இதை வந்து என்னோடய டைரியில் வந்து நான் குறித்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று. கார்த்திக்கோட பயம் வந்து இன்னும் அதிகரிக்கும். அப்புறம் நித்யாவுமே ரொம்ப பயந்துருவாங்க. ஆனால் லைப்ரரின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, இந்த புக்கை எடுத்துகிட்டு போன யாருமே ரிட்டன் பண்ணலை, ஆனால் நீங்கள் இப்போ ரிட்டன் பண்ணிட்டீங்க,
அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நீங்களே உங்கள் கையால் வச்சுட்டு நீங்கள் சைன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்ஜரில் சைன் போட்டுருவார். சைன் போட்டோன்னா ஒரு பாசிட்டிவ் சவுண்டு கேட்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியனும் ரொம்ப சந்தோஷமாக அவரை வழி அனுப்பி வைப்பாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் அந்த நாள் ரொம்ப ஸ்வீட்டாக போகும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். அவங்களும் தூங்கி எழுந்துப்பாங்க. மறுநாள் காலையில் 2 பேரும் ரொம்ப கேஷுவலாக எழுந்துப்பாங்க. கார்த்திக் என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே பால்கனியில் நின்றுட்டுருப்பார். அவங்க ஒய்ஃப் நித்யா வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்ட எடுத்துகிட்டு காஃபியை அவர் ஒரு சிப் குடிப்பார். குடித்த உடனே அவரோட தொண்டையில் ஏதோ ஒன்று நடக்கும். திடீர்னு அவர் குடித்த காஃபியை வந்து வாமிட் எடுக்கிறதுக்காக அந்த வாஷ் பேஷனுக்கு போவார். வாமிட் எடுப்பார். பார்த்தா வாமிட்டில் பிளட் வரும். ஸோ கார்த்திக் இப்போ பிளட் வாமிட் எடுப்பார். அப்போ தான் அவருக்கு வந்து லைப்ரரியன் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா பிளட் வாமிட் எடுப்பாங்க எல்லாருமே 4வது நாள் அப்படின்னு சொன்னது. நித்யாவோட கண் அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிடும். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இம்மீடியட்டாக கிளம்பி திருப்பி அங்கே போய் லைப்ரரியனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்க கிளம்பிடுவாங்க. போய் லைப்ரரிக்கு போயிட்டு அவங்களோட வண்டியை விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா லைப்ரரி செவத்தில் போஸ்டர் ஒட்டி இருக்கும், அந்த லைப்ரரியன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நேற்று சாயங்காலம் நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சவர் எப்படி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைப்ரரியில் விசாரித்தா, நீங்கள் போனீங்க இல்லையா, போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல லைப்ரரியன் சீட்லேயே அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த நடு ரோட்டில் அப்படியே விழுந்துருவார் கார்த்திக். என்ன இது வந்து சால்வே பண்ண முடியாத பசில் மாதிரி ஆயிடுச்சு, எங்கே போனாலும் நம்மளை வந்து அதுக்கு ஒன்று வழியே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழுவார் தெருவில். அப்போ வந்து அப்படியே நடந்து போவாங்க. அங்கே வந்து ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்ட், நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை, இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு கானா பாட்டை வந்து ஒருத்தர் பாடிட்டுருப்பார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரியனோட வீட்டில். அவர் வந்து இறந்து அவரோட பாடி வந்து போட்டிருக்கும். சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து அவங்க பாடுற அந்த லிரிக் வந்து ஹீரோவுக்கு வந்து மேட்ச் ஆகும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் அவர் பாடிட்டுருப்பார். இவர் கரெக்டாக ஒரு மாலை எடுத்துகிட்டு போய் அந்த லைப்ரரியனுக்கு மாலை போடுவார். ஆனால் அவர் கண்ணுக்கு என்ன தெரியும்னா கார்த்திக் படுத்து கார்த்திக் மாலை போடுற மாதிரி தெரியும். ஏன்னா இவருக்கு நாள் கிடையாது, அடுத்த நாள் இவர் சாக போகிறாரு. அப்போது அவங்க உள்ளக்கிட்ட போய் கேட்பாங்க, அவங்க பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டைரி ஏதோ நோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க அந்த மூடில் இருக்க மாட்டாங்க. அப்பா இறந்துட்டாருன்னு அப்படி கை காட்டுவாங்க. அங்கே போய் அவருடைய பேக்லேருந்து அந்த டைரியை மட்டும் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு அந்த டைரியில் என்னென்னலாம் குறிப்பு இருக்கோ அதெல்லாமே பார்ப்பாங்க. அந்த 3 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களோட அட்ரஸ், அதாவது ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க இல்லையா, குமார் அப்படின்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் பிரியான்னு ஒரு பொண்ணு இறந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ராஜேஷ்னு ஒரு பையன் இறந்துருப்பாங்க. ஸோ அந்த 3 பேரோட டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். அப்போது அந்த 3 பேரோட வீட்டுக்கு போய் இவங்க ஒவ்வொருத்தரையாக விசாரிப்பாங்க. அவங்க எப்படியெல்லாம் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு ரிலேட்டட் ஆகும். என்னென்னா திடீர்னு அவங்க வந்து யாருக்கிட்டையுமே பேசாமல் இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய உருவத்தை பார்த்தாங்க, ஒரு புக்கு வந்து தானாக பறந்துச்சு, ஒரு விஷயம் வந்து ஒரு அசரீரி சொல்லுச்சு அப்படின்ற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாமே அவங்க சொல்ல இதெல்லாமே அந்த சாங்லேயே வந்துடும். ஸோ எண்ட் ஆஃப் த சாங், அதாவது டே 4ஓட எண்டில் வந்து கார்த்திக் அண்ட் நித்யா அவங்க வீட்டு ரூமில் அந்த புக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸு, அந்த ஃபோட்டோஸு, அப்புறம் அந்த லைப்ரரியன் கேதர் பண்ண அந்த டைரி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நித்யா வந்து யோசிப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த நித்யா வந்து அந்த புக்கை, இந்த புக்கு நம்ம லைஃப்பை வந்து மாற்றுது, அதாவது இறந்து போன அந்த 3 பேருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த புக்குக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்றத இந்த புக்கை படித்தா தான் தெரியும். இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்வார், இல்லை நான் படித்தேன், பட் ஆனால் அதில் வந்து வெறும் கதை மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா, சரி ஓகே இந்த புக்கை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அந்த புக்கை. ஸோ அந்த புக்கை படிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை புக்கு அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு 10 பேஜ் 15 பேஜ் தாண்டி போனால்
சில விஷயங்கள் இருக்கும். என்னென்னா, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதி, அதில் ஒய் வடிவமான ஒரு ரோடு இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் ஒரு பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸு வந்து ரொம்ப வேகமாக வரும். இதெல்லாம் வந்து புகைப்படங்களோட அந்த புத்தகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பாங்க, நடந்து வருவாங்க, சுள்ளிக்கட்டையை வந்து தலையில் சுமந்த மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை பற்றின கதை இருக்கும். அப்படியே திருப்பி பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இறந்து போன சமாதி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாம்பழ தோட்டம், அந்த மரம் இருக்கும், அதை சுற்றி கிணறு இருக்கும். இது எல்லாமே கார்த்திக் சொன்ன அந்த இன்ட்யூஷனில் வந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து பிரிண்டடாக, அதாவது கையெழுத்து பிரதியாகவும் புகைப்படங்களாகவும் இருக்கும். இதை பார்த்த உடனே அப்போ தான் அவங்களுக்கு புரியும், இல்லை இங்கே பாரு, நீ சொன்ன இன்ட்யூஷனில் சொன்ன எல்லா விஷயமே இந்த புக்கில் இருக்குது. அப்போனா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குது உனக்கும் இந்த புக்குக்கும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை சால்வ் பண்ணலாம். அப்போது ஒரு விஷயத்தையாக பார்த்துட்ருப்பாங்க. என்னென்னா, இறந்து போன எல்லாரோட வயசுமே பார்த்திங்கன்னா அதே ஒரு 28 வயசில் தான் இறந்து போயிருப்பாங்க. இப்போ கார்த்திக்கும் வயசு 28. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நித்யா ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண் முத்திரை உள்ள அந்த செயின். கார்த்திக் கழுத்தில் ஒரு செயின் இருக்கும். அது ராசி செயின், குடும்ப செயின் அப்படின்ற மாதிரியான அவர் வச்சிருப்பார். அதே கண் முத்திரையுள்ள ஒரு மோதிரத்தை இறந்து போன ராஜேஷ்ன்றவர் போட்டிருப்பார். அதே மாதிரி அந்த லேடி இருக்காங்க இல்லையா, இறந்து போன அந்த பொண்ணுமே வந்து டேட்டூவில் அந்த கண் முத்திரை இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இறந்தார் இல்லையா குமார், அவருமே ஒரு செயின் போட்டிருப்பார், அதுலேயுமே அந்த கண் முத்திரை இருக்கும். ஸோ இந்த கண்முத்திரையானது அந்த சோழின்ற புக்கிலோட பின்னாடியும் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க கவனிச்சிருவாங்க. கவனிச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே வா அப்படின்னு திரும்பி பார்த்தா கார்த்திக்கு வந்து மூச்சு திணறி மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். நித்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுத்து அவரை வந்து ரெடி பண்ணுவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை என்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உருவத்தை நான் பார்த்தேன், அதோட முகத்தை நான் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் இன்னும் 24 மணி நேரத்தில் இறந்துருவேன்னு அதை சொல்லிடுச்சு, என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டும். உன் கழுத்தில் இருக்கிற செயின், இந்த செயின் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்லுவார், இல்லை இது வந்து பூர்வீக செயின், இது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வச்சுருந்தேன், ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் போட்டேன், எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை, இந்த செயினில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த செயினுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு. அந்த செயினை கழட்டி தூக்கி போடுங்க அப்படின்ட்டு அந்த செயினை பிடிச்சி அப்படி தூக்கி போடுவாங்க. அந்த செயின் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பறந்து போய் அந்த சோழின்ற புக்கு மேலே நிற்கும். அந்த மேலே நின்ன உடனே அந்த சோழியோட பேப்பர் பயங்கர வேகமாக திருப்பி ஒரு பேஜில் போய் அந்த டாலர் விழும். அப்போது பொறுமையாக இவங்க எழுந்து போய் அந்த எந்த பேஜில் டாலர் விழுந்துச்சோ அந்த பேஜை எடுத்து பார்த்தா அதில் 2 பேஜ் வந்து ஒட்டி கிடக்கும். ஸோ இது என்ன, இந்த 2 பேஜ் ஒட்டி கிடக்கு, இது நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை பிரித்து அந்த பேஜை படித்தா அந்த பேஜில் தான் ஆசிரியர் குறிப்பு இருக்கும். அதாவது இந்த சோழின்ற புக்கு யாரால் எழுதப்பட்டது, எதனால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் அந்த புக்கை பற்றின விஷயங்கள் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு அதில் இருக்கும். அதை இப்போ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அந்த 2 பேப்பரும் இணைஞ்சிருந்ததுனால அந்த எழுத்துக்கள்லாம் சரியாக தெரியல. அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது. என்னென்னா, அந்த புத்தகத்தை எழுதினவருடைய பேர் வந்து மீ ராம். அவர் வந்து சோழியூர் அப்படின்ற ஊரை சார்ந்தவர். இது மட்டும்தான் தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எந்த எழுத்துக்களும் தெரியல. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சோழியூர் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே நம்ம போகணுன்னா நிச்சயமாக நமக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக 2 பேரும் சோழியூருக்கு கிளம்புறாங்க காரில். பயங்கர வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ தான் தெரியுது சோழியூர் அப்படின்றது ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குது அப்படின்றது. அவங்க ஏற்கனவே ஷூட்டிங் இடத்துக்கு போனாங்க இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் அந்த சோழியூர் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு மிக வேகமாக வந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. கார் வந்து ஒரு சிக்னலில் நிற்குது. கார்த்திக்கும் நித்யாவும் அப்படியே பரபரப்பாக இருக்காங்க. அந்த சிக்னல்லையே பின்னாடி ஒரு கார் இருக்குது. அந்த காரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக ஒரு மந்திரியோட பையனை வந்து கார்த்திக் அடிச்சிருப்பான் இல்லையா, அந்த வில்லன் வந்து பின்னாடி இருக்கான். அவன் வந்து கார்த்திகை பார்த்துடுறான். சிக்னலில் க்ரீன் விழுந்தவொன்னே கார்த்திக்கோட வண்டி கிளம்புது. பின்னாடியே பயங்கர ஃபாஸ்ட்டில் வந்து வில்லன் வந்து துரத்த ஆரம்பிச்சிடுறான். கார்த்திக்கு இது தெரியவே தெரியாது. 2-3 வாட்டி அவங்க காரை ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டுன்னு இடிக்கிற மாதிரி கிட்ட வந்த பிறகு தான் கார்த்திக் வந்து அந்த சைட் மிரரில் பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் இந்த விஷயம் தெரியுது. அப்போ தான் அந்த விஷயத்த நித்யா கிட்ட சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம மரணத்தை தடுக்கிறதுக்கு போயிருந்தா இன்னொருத்தன் மாதிரி வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சிக்னலில் கார்த்திக்கோட கார் முன்னாடி போயிடுது. பின்னாடி வந்த வில்லனோட கார் சிக்னலில் மாட்டிக்குது. ஸோ அங்கேருந்து வேகமாக காரை ஓட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக சோழியூருக்கே வந்து அடைஞ்சிடுறாங்க. சோழியூரில் வந்து இந்த மாதிரி மீராம்னு யாருன்னா தெரியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்க மக்கள் யாருக்குமே அவரை பற்றி தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு ஒரு பூசாரி இருப்பார், அவர்கிட்ட கேளுங்க, ஏன்னா அவர் தான் வயசில் மூத்தவர், அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த அம்மன் கோயிலுக்கு கார்த்திக்கும் நித்யாவும் போகிறாங்க. நித்யாவும் கார்த்திக்கும் அங்கே போனால் அவர் வந்து யோசித்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் இருந்தார், நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எங்கள் அப்பா அந்த கதையை சொல்லியிருக்காது. அதாவது ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி, ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி 90 வயசில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, நல்ல ஹைட்டாக, நல்ல வெயிட்டாக, தந்தை பெரியார் மாதிரியான ஒரு உருவத்தில், அவ்வளோ பெரிய தாடி, அதாவது அவருடைய தாடி வந்து அவருடைய வயிற்றுக்கு கீழே வருமா, அந்த அளவுக்கான வெள்ளை தாடி வச்சுருப்பார் அவர். ஸோ அவர் வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி பல கதைகள் சொல்லியிருந்தாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, அந்த சோழியூர் மீராம் அப்படின்றவர் எதிர்காலத்தை கணிக்கிறவர். அவர் கையில் சோழின்ற புத்தகத்தை எப்பவுமே கையிலேயே வச்சிட்ருப்பார். அவர் எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதோ அது எல்லாத்தையுமே அந்த புக்கில் வந்து எழுதி வச்சுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய மரணத்தை கணிக்கிறவர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நாள் வீட்டு வெளியில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மாடுபிடி வீரன், அதாவது ஜல்லிக்கட்டு வீரன் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்கு போவார் காய்கறி வாங்கிறதுக்கு. அப்போ அவர் சொல்லுவார், தம்பி சந்தைக்கு போகும்போது மாடுக்கிட்ட கொஞ்சம் பார்த்துரு அப்படின்னு சொல்லுவார், பசுமாடுக்கிட்ட. இவன் என்ன சொல்லுவான், நான் வந்து மாடுபிடியில் 100 மாடுக்கிட்ட நான் காலை மாட்டே அடக்கியிருக்கேன், என்னை போய் பசுமாடை பார்த்து இருக்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போவான். ஆனால் அவன் அன்னைக்கு சந்தையில் பசுமாடு முட்டி இறந்துருவான். அதே மாதிரி அந்த மீராம் வந்து ஒருத்தரோட வீட்டுக்கு போய் இன்றைக்கி உங்கள் குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொன்ன அன்னைக்கு மதியானம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு குழந்தை கிணத்துல தவறி விழுந்து இறந்துடும். ஸோ ஊர் மக்கள்கிட்ட இவர் எல்லாத்தையுமே நல்லதை சொல்லுவார். ஆனால் ஊர் மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து அபசகனம் பிடிச்சவர், இவர் வந்து இவரால் தான் வந்து எல்லாருமே சாகுறாங்க, இவர் ஒரு யமன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லாருமே வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருந்தாலும் அவர் நிறுத்த மாட்டார், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த ஊர் பண்ணையார்கிட்ட போய் மக்கள் சொல்லிவிடுவாங்க. பண்ணையார் ஐயா, இந்த மாதிரி வந்து ஊரில் ஒருத்தர் இருக்கார், இவர் எல்லாரையுமே அபசகனமாக சொல்கிறாரு, அவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. ஆனால் ஊர் மக்கள் சொல்கிறத பண்ணையார் காது கொடுத்தே கேட்க மாட்டார். ஏன்னா பண்ணையாரோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படியே வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக ஊரே கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருப்பார். அப்போது மீராம் என்ன சொல்லுவார்னா, எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க, இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல, அந்த பொண்ணு சாக போகிறா அப்படின்றத சொல்லிடுவார். இந்த விஷயத்த ஊர் மக்கள் போய் இப்போ பண்ணையார்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா இந்த கல்யாணம் நடக்காது, இந்த பொண்ணு சாக போகிறான்னு சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன எல்லாருமே இறந்துருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே என்ன காரணம் அப்படின்னா, அவர் கையில் ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கோட பேர் சோழி, அதில் தான் மந்திர சக்தி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அடியாட்களையெல்லாம் அனுப்பி அந்த சோழியூர் மீறாமல் அவர் வீட்டுக்குள்ளேயே சிறை வச்சிருவார் சுற்றி. அந்த புக்கை வாங்கி பண்ணையார் அவரோட வீட்டில் வச்சிருவார். ஸோ அந்த சோழியூர் மீராமால் இருக்கவே முடியாது, என்னை விடுங்கன்னு ஆனாலும் சிறையில் வைப்பாங்க. கரெக்டாக கல்யாணம் நடக்கும்பொழுது அந்த பொண்ணை வந்து பாம்பு கடித்து அந்த பொண்ணு இறந்துருவா. அந்த பண்ணையார் பயங்கர கோபமாயிடுவார். அவ்வளோ பண்ணி வந்து என் பொண்ணு இறந்துருக்காளே, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு
ஊர் மக்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி ஊர் மத்தியில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அவரை வந்து அந்த பள்ளத்தில் உயிரோடு புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவார். எல்லா மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து நீ சாவு சொன்ன பார்த்தியா, உன்னோட சாவு இப்போ என் கையில் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சோழியூர் மீராம் சொல்லுவார், எல்லாரோட மரணத்தை கணிக்கிற எனக்கு என்னோடய மரணத்தை பற்றி தெரியாதா? எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் உங்கள் மரணத்தை இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சோழின்ற புக்கை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, என்னோட சேர்த்து புதைச்சிரு, நீ என்னை எப்படி இருந்தாலும் சாகடிக்க போகிறேன்னு தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, உங்ககிட்ட கொடுக்க முடியாது, உன்னை இப்போ நான் சாவ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை போட்டு அவரை மூடுவாங்க. அவரோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக புதைய ஆரம்பிக்கும். அவரோட கழுத்து வரைக்கும் புதைஞ்சிரும். அப்போ அவர் சொல்லுவார், இப்போ என் கூட அந்த புக்கை புதைக்கலைன்னா அந்த புக்கு யார் கையில் இருக்கோ அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவரோட முகம் ஃபுல்லாக போட்டு அவரை டோட்டலாக புதைச்சி சாகடிச்சிருவாங்க. அவரை சாகடித்த உடனே அந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சுன்னு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புக்கு இப்போ பண்ணையார் வீட்டில் இருக்குது. அந்த பண்ணையார் வீட்டில் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த புக்கு யார்கிட்ட இருக்கோ அது இறந்துருவாங்க அப்படின்றது. அதனால் அந்த பண்ணையார் என்ன பண்ணுவார், அதை இன்னொருத்தர்கிட்ட அந்த புக்கை கொடுப்பாரு. அந்த வீட்லேயும் இறப்புகள் வரும். ஸோ அந்த ஊர்லேயே ஒரு சபிக்கப்பட்ட ஊர் மாதிரி ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக அதை வந்து ஒரு கோயில் பூசாரிக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூசாரியும் இறந்து போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த புக்கு எங்கே போச்சு என்ன போச்சுன்னு எந்த தகவலும் கிடையாது அப்படின்ற விஷயத்த இந்த பூசாரி அவங்க கார்த்திக்கும் நித்யாவுக்கும் சொல்லுவார். ஸோ அப்போ தான் கார்த்திக்கும் நித்யாவுக்கும் புரியும் இந்த புக்கில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ கூட அந்த புக்கு ஏன் இவனுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் ஞான திருஷ்டியால் சொல்லுவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம், இந்த ஊர் எல்லையை தாண்டி காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாடு வந்து இப்போ காடாக மாறிடுச்சு. அந்த காட்டோட நடுவில் தான் அந்த மீராமோட சமாதி புதஞ்சிருக்கு. ஸோ அந்த சமாதியில் போய் இந்த புக்கை நீங்கள் சேர்த்துட்டிங்கனாலே எல்லாமே சரியாயிடும். ஆனால் டைம் வந்து இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. 60 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் கிளம்புன பிறகு அந்த பூசாரி ஒரு விஷயத்த சொல்லுவார் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட, என்னையா நீங்கள் தான் சந்தோஷமாக சொல்லிட்டீங்களே, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த சமாதியில் அந்த புத்தகத்தை போய் சேர்க்கும்போது ஒரு உயிர் பலி நிச்சயமாக இருக்குது. அது வந்து அந்த பையனா இல்லை அந்த பொண்ணான்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து கார்த்திக்கும் நித்யாவுக்கும் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கரெக்டாக அந்த காளி கோயிலுக்கு போயிடுவாங்க. காளி கோயிலுக்கு போடுறதுக்கே 20 நிமிஷம் ஆகிடும். இன்னும் 40 நிமிஷத்துக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். டைம் வந்து இருட்டிடும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். லைட்டாக தூறல் போடும். அவங்க அப்படி ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கார் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அங்கே வந்து நிற்பான். இப்போ உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாதுடான்னு சொல்லிட்டு அவன் வில்லனோட அடியாட்கள் இறங்கிடுவாங்க. அவங்க 2 பேர் ஓட ஆரம்பிப்பாங்க. கார்த்திக்கும் நித்யாவும் பின்னாடி மாதிரி இந்த வில்லனும் அவனோட அடியாட்களும் துரத்துவாங்க. இவங்க துரத்துவாங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கோட உடல்நிலை வந்து பயங்கரமாக மோசமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து கண்ணில் அந்த உருவம்லாம் தெரிய ஆரம்பிக்கும், மூச்சு இறைக்க ஆரம்பிக்கும், அவரோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு இடத்துல அவரால் நடக்கவே முடியாது. அப்போ நித்யா வந்து அவனை விட்டுட்டு ஓட முடியாதுன்றதுனால கார்த்திக் கூடயே இருப்பாங்க. அப்போது அவன் வருவான். வந்து நான் அன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறதுக்கு போகும்போது ஹீரோ மாதிரி தடுத்தல, இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன்னோட ஒய்ஃபை வந்து நான் ரேப் பண்ண போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கார்த்திக்கால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து உடஞ்சி போயிடுவார். அப்போது அந்த நித்யாவோட சாரியை வந்து அவன் ரிமூவ் பண்ணுவான். அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க. அப்போது அந்த சத்தத்தில் பயங்கரமான மழை பெய்யும். கார்த்திக்கால் எழுந்துக்கவே முடியாது. கார்த்திக் கண்ணில் ஒரு வினோதமான உருவம் தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது அந்த பொண்ணை நெருங்குவான் நித்யாவை. அந்த வில்லன் நெருங்கி அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் பொழுது ஒரு கை வந்து அவனை தடுக்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா மீராம் அங்கே வந்திருப்பார். 90 வயதான ஒரு தாத்தா அங்கே வந்து கையை பிடிச்சி தடுப்பார். யோ பெருசு, நீ நயா பண்ணுற இங்கே
கையெடு அப்படின்னோடனே, தம்பி நான் சொல்கிறத கேளு, நான் வந்து எதிர்காலத்தை கணிக்கிறவன், ஒருத்தரோட மரணத்தை கணிக்கிறவன். நீ இப்போ அந்த பொண்ணை தொட்டனா அந்த செகண்டே நீ வந்து செத்துருவ அப்படின்னோடனே அவன் சிரிப்பான். யோ நான் யாருன்னு தெரியுமா, போ பெருசு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நித்யாவை கையை வைப்பான். டக்குன்னு இடி மின்னல் தாக்கி அந்த இடத்துலையே அவன் செத்துருவான். அவர் சொன்ன மாதிரி அவன் செத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கூட வந்த அடியாள்லாம் அலறியாச்சுன்னு ஓடிடுவாங்க. கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆவான். அப்போது அவர் வந்து அந்த தாத்தா தான் அந்த சோழியர் மீராம் அப்படின்றது நித்யாவுக்கும் தெரிஞ்சிடும். அந்த சேலையை எடுத்து கொடுப்பாரு, அவங்க கட்டிப்பாங்க. கார்த்திக்கும் கொஞ்சம் சரியாயிடுவார். அப்போது கார்த்திக் நித்யா கையில் இருக்க அந்த புக்கை மட்டும் வாங்கி சந்தோஷமாக அந்த புக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டே நேராக போய் அவரோட சமாதிக்குள்ளே போய் சேர்ந்துருவார். அப்படி சேர்ந்த உடனே மழை பிச்சு அடிக்கும். அந்த மழை வந்து அவர் சமாதிக்கு போனோன்னா அந்த மழை நின்றுடும். அந்த சமாதியில் அழகான ஒரு பூங்கொத்தை வந்து மேலே நிற்கும். அந்த பூங்கொத்தை பார்த்த உடனே அந்த இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக மாறிடும். ஸோ இது எல்லாத்தையுமே மறுநாள் காலையில் கார்த்திக்கும் நித்யாவும் அவங்க வீட்டில் நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. எவ்வளோ அழகாக எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லையா? உயிரே போகிற நிலமையில் இருந்தோம், இப்போ எல்லாமே ஸ்மூத் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ராஜ்குமார் கிட்டேருந்து கால் வரும், ப்ரொடியூசர் கிட்டேருந்து படம் பண்ணலான்னு சொன்னோடனே அப்போ நித்யா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன் இப்போ நடந்த விஷயத்தையே நீங்கள் படமாக பண்ணக்கூடாது, இது பயங்கர த்ரில்லிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை போய் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னால், ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு கதையை தான் நான் எதிர்பார்த்தேன், கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குயிக்காக இதை ஓகே பண்ணி அந்த படம் வெளியே வருது. ஒரு பெரிய ஹீரோ அந்த படத்தில் நடித்து அந்த படமே பெரிய வெற்றி படமாக அமையுது. கார்த்திக் ஒரு டைரக்டராக ஆயிட்டான். இத்தோட இந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த படம் இன்னும் முடியலை. காடுகளெல்லாம் பிளாட் போட்டு விற்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல் அந்த சோழியூருக்கு வராங்க. அங்கே அந்த காட்டு பகுதியில் இருக்க எல்லா மரத்தையுமே வெட்டி தரமட்டமாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஜேசிபியை கொண்டு பள்ளம் தோன்றாங்க, அதை வந்து பிளாட்டாக மாற்றுறதுக்கு. அப்படி மாற்றிட்டு இருக்கும்பொழுது அந்த ஜேசிபி மண்ணை பொழந்துக்கிட்டு திருப்பியும் சோழின்ற புக்கு வெளியில் வருது. ஸோ திருப்பியும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்ட் 2ல் தான் பார்க்கணும். இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் மட்டும் இல்லை, இந்த கதையை பார்த்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப 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 வேல்யூவானது. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரியான வேல்யூவான உங்கள் கமெண்ட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த கதை எப்படி இருக்குது, ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு இது எப்படி போய் சேர்ந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.